நேற்றைய தினம் 2வது அத்தியாயம் 102வது வசனத்தை பற்றி, அது சொல்லக்கூடிய சரியான செய்தி என்ன, அது எப்படி தவறான கருத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் என்பதன் ஒரு பகுதியை பார்த்தோம். அதனுடைய இறுதி பகுதியாக, அந்த வசனத்துடைய இறுதி பகுதியாக என்ன வருதுன்னு கேட்டால், வமாகும் பிலார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லா, இதன் மூலம் அவர்கள் யாருக்கும் எந்த கேடும் செய்ய முடியாது, அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர, அல்லாஹுடைய நாட்டம் இருந்தாலே தவிர இதன் மூலம் யாரும் எந்த கேடும் செய்ய முடியாது அப்படின்ற இந்த வசனத்தெலாம் நிறுத்தியிருக்கிறோம். அதாவது அந்த ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்களிடமிருந்து அன்றைய மக்கள் சூனியத்தை கற்காமல் அதுக்கு பதிலாக வேற ஒன்றை கற்றார்கள். அந்த வேற ஒன்று என்னவென்றால் கணவன் மனைவியை பிரிப்பதற்குரிய ஒரு கலை, அதை கற்றுக்கொண்டார்கள் என்பது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அதன் மூலம் என்று சொன்னால் எந்த கலையை கற்றாங்களோ, கணவன் மனைவியை பிரிப்பதற்காக வேண்டி எந்த கலையை கற்றாங்களோ அதன் மூலம் கண்டிப்பாக பிரிச்சிட இயலுமாண்டா இயலாது. இது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு நம்பிக்கை. இஸ்லாத்துடைய நம்பிக்கை என்னென்னு கேட்டால், மருந்து சாப்பிட்டா குணமடையுங்கிறோம். அதில் நம்ம எப்படி நம்பணும்? அல்லாஹ் நாடினாலும் நம்பணும். மருந்தில் குணம் இருக்குது, இது காய்ச்சல் மருந்து, தலைவலி மருந்துன்னு சொன்னாலும் 100% இருக்கிற மாதிரி நம்பலாமான்னா நம்பக்கூடாது. அல்லாஹ் நாடினால்தான் அதுலேயும் குணம் ஏற்படும். அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கு ஒரு கலையை கற்றுக்கிட்டாங்க, அதன் மூலம் எல்லாரையும் பிரிச்சுருவாங்களா? அவங்க பிரிக்க நினைக்கிற அனைத்தும் சக்ஸஸ் ஆகுமா என்று கேட்டால், அல்லாஹ் நாடினாலே தவிர அதன் மூலம் அவர்கள் யாருக்கும் எந்த கேடும் செய்ய முடியாது. அந்த கலையின் மூலமாக சிலருக்கு செய்ய முடியும்னு அர்த்தம். அந்த கலையின் மூலமாக சில கணவன் மனைவி மத்தியில் என்ன செய்ய முடியும்? சிலவோ பலவோ மத்தியில் அவங்க பிரிவினை ஏற்படுத்த முடியும். ஆனால் இது சூனியமா என்றால் சூனியம் அல்ல. இது தந்திரங்கள் செய்து ரெண்டு பேரும் ஏமாற்றி என்ன செய்வது, அவங்கள பிரித்து வைக்கிறது தானே தவிர சூனியத்தின் மூலமாக என்று இதற்கு விளக்கம் கொடுத்து கொண்டு, சூனியத்தின் மூலம் அல்லாஹ் நாடினால் விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சூனியத்தின் மூலம்ங்கிற சொல்லு வரல, இதன் மூலம் தான் வருது. பிகின்னா இதன் மூலம். இதன் மூலம்னா எது முன்னாடி வந்திருக்குதோ அது. எது முன்னாடி வந்திருக்குது? கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள் தான் இதுக்கு முந்தின வாக்கியம். அந்த வாக்கியத்தை சொல்லிட்டு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, இதன் மூலம். இதன் மூலம் என்றால் எந்த கலையை கற்று கணவன் மனைவியை பிரிக்க பார்க்கிறார்களோ அதன் மூலம் அவங்க கேடு செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினாலே தவிர நடக்கவும் செய்யும். அல்லாஹ் நாடினால் நடக்கும், ஆனால் நடக்காமல் போயிடும். அவங்க அந்த கலையை கொண்டே செஞ்சிருவாங்கன்ட்டு உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு நல்லா சொல்கிறான். இந்த என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதன் மூலம் கேடு செய்யலாம்னு காட்டுக்கு குரானில் இருக்குவாங்க. இந்த தவறான அர்த்தத்துக்கு சொல்லக்கூடியவங்க அதன் மூலம்டா எதன் மூலம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சிகிறு மூலம்னு சொல்லுவாங்க. சிகிருங்கிறது 3 வாக்கியத்துக்கு முன்னாடி இருக்கிறது. முதல் வாக்கியத்தில் இருக்கிறது எது, இதுக்கு முந்தி தொட்டு இருக்கிறது எது என்று கேட்டால், எதன் மூலம் கணவன் மனைவியை பிரிப்பாங்களோ அதை பற்றி தான் பேசப்பட்டிருக்கு. அதன் மூலம்னு ஒரு வார்த்தையை சொல்வதாக இருந்தால் அருகில் உள்ளதை தான் அதை எடுத்துக்கொள்ளும். தூரத்தில் உள்ளதப்போ என்ன செய்யக்கூடாது, அருகில் எடுக்க வாய்ப்பு இல்லாட்டி தூரத்துக்கு போகலாம். அருகில் பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கணவன் மனைவியை பிரிக்கிறதை கற்றுக்கொண்டார்கள் அதன் மூலம், அடுத்து ஒட்டி வருது. அப்போ அதன் மூலம் என்று சொன்னால் கணவன் மனைவியை பிரிக்கிற கலையின் மூலம்னு தான் அர்த்தமே தவிர சூனியத்தின் மூலம் என்று அவங்களா ஒரு கருத்தை இதுக்கு கொடுத்து, சூனியத்தினால் அல்லாஹ் நாடினால் ஒரு தீங்கு ஏற்படலாம் என்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறார்கள். இந்த அப்துல் ஹமீது பாக்கவி தமிழாக்கத்தை பாருங்கள். அல்லாவின் கட்டளை இன்றி அதன் மூலம், சூனியத்தின் மூலம் அவர் போடவில்லை, அதன் மூலம் அவர்கள் ஒருவருக்கும் தீங்கு இழைக்க முடியாது. ஜான் ட்ரஸ்டில் என்ன போட்டிருக்கிறாங்கன்றா, எனினும் அல்லாஹ்வின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது. இதன் மூலம் அதன் மூலம்னு தான் மூடலாக மூலத்திலையும் இருக்கிறது, மொழிபெயர்ப்புலையும் இருக்கிறது. அப்போ இதன் மூலம் அதன் மூலம்னு நம்ம தமிழில் பேசினாலும் எந்த பாஷையில் பேசினாலும் அது எதை குறிக்கும்? அதுக்கு முந்தி என்ன பேசணுமோ அதை தான் குறிக்கும். அதுக்கு ஒட்டி எதை முன்னாடி பேசியிருக்கிறோமோ அதை தான் குறிக்கும். அதனால் கணவன் மனைவியை பிரிக்கிற கலையைத்தான் கற்றுக்கொண்டாங்களே தவிர சூனியத்தை கற்றுக்கொள்ளவே இல்லை. சூனியத்தினால் ஒன்றும் செய்ய இயலாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இன்னொரு அடிப்படை விளங்கிக்கணும். முகக்கமான பல வசனங்களை பார்த்தோம். சூனியம்னா ஃப்ராடு, பித்தலாட்டம், அவன் ஜெயிக்க மாட்டான், தோற்று போயிடுவான், இந்த மாதிரியான அது கற்பனை தோற்றம், இந்த கருத்துப்பட உள்ள வசனங்களை எல்லாம் துவக்கத்தில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம விளங்க வேண்டிய என்னென்னு கேட்டால், சூனியம் என்று நம்ம நம்புகிறோம்ல, ஒருத்தனுக்கு சக்தி இருக்குது நம்புகிறோம் இல்லையா,
அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இது முக்கியமாக நம்ம மனசில் பதிய வேண்டிய ஒரு விஷயம். அது அல்லாஹ் செய்கிற காரியத்தை போல் மனுஷன் செயல்பட முடியாது. மனிதர்களுக்கு அவங்களுக்கும் செயல்படக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்குறான். நமக்கு சில ஆற்றலை கொடுத்துருக்கான்ல, பிடிக்கலாம், எடுக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், சில கொல்லலாம், கொலை கூட செய்யலாம். இதெல்லாம் மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், எல்லா மனிதனுக்கும் ஒரு ஆற்றலை கொடுத்துருக்குறான். இந்த ஆற்றலை கொடுத்தது எந்த ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்துருக்கிறானோ அந்த ஆற்றலை பயன்படுத்தி சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும். எந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுக்காம தனக்கு மட்டும் உரியதாக வைத்திருக்கிறானோ அந்த ஆற்றலை ஒரு மனுஷன் பயன்படுத்துகிறான் என்று வந்தால் அதைத்தான் நம்ம ஷிர்க் என்று சொல்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ அவுலியாக்கள் மகான்கள் இருக்கிறாங்க, அவங்கள யாரும் கடவுள்னு நினைக்கிறது இல்லை. நாகூராண்டோ அப்துல் கார் ஜிலானி எல்லாம் கடவுள்டா சொல்கிறாங்க, கடவுள்னு சொல்லலை. வேறு என்ன சொல்கிறாங்க, இவங்க பெரியார்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு வாங்கி தருவார்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சிபாரிசு பண்ணுவார், வக்கீலாக இருப்பார்கள். இப்படி தான் இந்த தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களில் அநேகம் பேர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அவங்களே நாங்கள் கடவுளை ஆக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம என்ன செய்கிறோம், ஷிர்க்குங்கிறோம். நீ கடவுளாக காட்டாலும் ஷிர்க்கு தான். ஏன் ஷிர்க்குங்கிறோம், நீ இங்கே உட்காந்து இறந்து போனால நீ கூப்பிடுற, பல பேர் கூப்பிடுறீங்க, எத்தனை பேர் கூப்பிட்டாலும் அவர் கேட்பார்னு நினைக்கிறீங்க. ஸோ அவர் என்ன மாதிரி உனக்கு உதவி செய்ய போகிறாரு, ஒரு மனிதன் உதவி செய்வான் அந்த மாதிரி செய்வார். அவளையாட நீ கேட்குற, வாங்கி தர்றாரு, வாங்கி கபூர்லேருந்து கையை நீட்டி இந்தாங்க அப்படின்னு தருவாரா, அல்ல அல்லாஹ் என்ன மாதிரி உனக்கு தருவான்னு அப்படி தருவாரா உன் நம்பிக்கை பிரகாரம்? எப்படி நினைக்கிறாங்க, அல்லாஹ் ஒரு வைத்த வழின்னு அல்லாட்ட துவா செய்கிறோம், அல்லாஹ் உடனே ஒரு சிரிஞ்சு எடுத்து ஊசியை கொண்டு நமக்கு ஊசியை போட்டு வைத்த வழியை எல்லாம் போக மாட்டான். உடனே ஒரு மாத்திரை அலங்கந்து இறக்கி அந்த மாத்திரையை போடு அப்படின்னு அந்த வைத்த வழியை எல்லாம் போக மாட்டான். ஆகுமா ஆயிரும், போனா போயிடும். அப்போ அல்லாஹ் நமக்கு ஒன்றை தருவது என்ன மாதிரி தருவான் என்றால், எப்படி வருகிறது என்று தெரியாமல் தருவது அல்ல. பணம் வேணும்னு சொல்கிறோம், கூரை புத்துட்டா கொட்டாது. ஆனால் அல்லாஹ் என்ன பண பிச்சைக்காரனும் திண்ணி மேலே போயிடும். இப்படி யாருக்கும் சொல்ல முடியாது. இவன் எப்படி பணக்காரனை போனான்னு நமக்கு சொல்ல முடியாது. அப்போ எந்த வழியில் அல்லாஹ் தருவான் என்று தெரியாமல் தர்றது இருக்குல்ல, இது அல்லாஹுக்கு உரிய ஒரு சிபத்து. பெரியார்கள் மகான்கள் அவங்க நேரடியாக தர்றதாக கூட நம்பிட்டு போங்க, அல்லது அல்லாட்ட வாங்கி தர்றதாக கூட நம்பிட்டு போங்க. எப்படி தருவார்னு நம்புறீங்க? அவுளியா என்ன மாதிரி உங்களுக்கு தருவார், கூரை புத்து தருவாரா, அல்லது கபூரில் போனோன்னே கையை நீட்டிந்தா 1000 ரூபா வச்சுக்கன்னு தருவாரா? என்ன மாதிரி தருவார்? தரமாட்டார். அப்போ மனிதர்கள் எப்படி தருவார்கள் அப்படி தரமாட்டார். ஒரு மனிதன் எப்படி தருவான், நீங்கள் என்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா நான் உங்கள்கிட்ட உதவி கேட்டால் நாங்கள் எடுத்து தரணும், நீங்கள் வாங்கணும். இப்படி தந்தால் யார் சொன்னாலும் வாங்கிக்கலாம். இப்படி தருவது மனுஷன் தர்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் ஒருத்தன் கேட்குறான் 1000 ரூபா தாங்கன்னு, கையை கட்டிக்கிட்டு இப்போ பாக்கெட்டில் இருக்கும் இப்படிங்கிறது. இப்படி இருந்தால் பாக்கெட்டில் இருக்குமா? நான் உங்களுக்கு 1000 ரூபா தருவதாக இருந்தால் இப்போ உங்கள் பாக்கெட்டில் பாரு அந்த 1000 ரூபா இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தருவது யாருடைய வேலை? இப்படி நல்லா தான் தருவான், எப்படி வருதுன்னு தெரியாது. அப்போ எந்த வழியில் உதவி வருகிறது என்று அறியாமல் அந்த அல்லாஹ் தர்ற மாதிரி ஒரு பவரை பயன்படுத்தி தர்ற உதவி இருக்குல்ல, அதுதான் அல்லாஹ்வுடைய சிபத்து. இப்போ அவுலியா மகான்னு சொல்லக்கூடியவங்களை அந்த இடத்துல வைக்கிறாங்க. இவங்க உதவி தேடுகிறார்கள். அது நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, நம்ம ஒரு ஏடிஎம் மிஷினில் போய் கூட உதவி தேடுறோம்ல, அது நெசமாக தருது, அது சிறுக்கு கிடையாது. மிஷினில் கேட்டால் கூட சிறுக்கு இல்லை. ஏன் பட்டன் நமக்குறோம், எவ்வளோ தொகைன்னு அடிக்கிறோம், உடனே அங்கேருந்து பணம் வருது, வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி தர்காவுக்கு போய் அவுளியாண்டவுடனே அங்கேருந்து கை நீண்டு ஆளுக்கு 1 லட்ச ரூபா தர்றாருன்னு வாங்கலாம், சிறுக்கு இல்லை அது. எனக்கு நேரடி தானே வருது, மனுஷன் தர்ற மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரி தந்தால் வாங்கி கொள்ளலாம். அப்படி அவர் தரமாட்டார். வேறு என்ன செய்கிறீங்க, நீங்களாம் நினச்சிக்கிறீங்க அவர் தருவார்னு. அல்லாஹ் தர்ற மாதிரி அவர் தருவார். எப்படி நினைக்கிறீங்க? அல்லாஹ் எப்படி நினையாப்புறத்தில் தருவானோ, எந்த வழியில் வருகிறது என்று யாரும் அறிந்து கொள்ள முடியாமல் அல்லாஹ் எப்படி தருவானோ அந்த மாதிரி இவர் தருவார் நினைக்கிறீங்களா? அதானே ஷிர்க்குங்கிறோம். அப்போ அல்லாவை போல ஆக்குறாங்களா இல்லையா? அப்போ அல்லாவை போலங்கிறது 100% அல்லாண்டா சொல்கிறான். நாவலி அங்கிறது மௌத்தா பண்ணது அவனுக்கு தெரியுது, கல்யாணம் பண்ணது தெரியுது, சாப்பிட்டது தெரியுது, மலைஜலம் கழிச்சது தெரியுது. அதுக்கு மேலே அவரை ஏன் ஷிர்க்கு நம்ம சொல்கிறோம்? ஒரு வகையில் அல்லாவை போல ஆக்குறான், எல்லா வகையிலும் ஆக்கலை. அவுலியா மகான்கிறவங்கள ஒரு வகையில் பார்த்தால் அல்லாஹ் தருவதை போல அல்லாஹ் செயல்படுவது போல அவங்க செயல்படுகிறார்கள். அப்போ அல்லாஹ்க்கு ஈக்குவல் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம். இதை சொல்லக்கூடியவங்க யார்? சலஃபு தௌஹீத் சொல்லக்கூடியவர்கள் இதை தான் சொல்கிறார்கள். பரையிலவே விட்டுருவோம். இதை சொல்லக்கூடியவங்க இந்த சிஹ்ரு அவுலியாவுக்கு சக்தி இருக்குங்கிறத பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. காஃபிருக்கெல்லாம் சக்தி இருக்குங்கிற சிஹ்ரை என்ன செய்கிறாங்க? அதை ஷிர்க் இல்லைங்கிறாங்க. சிஹ்ருன்னா என்ன? சூனியம் என்று சொன்னால் ஒருத்தன் நம்மளை வெட்டுவான்னு சொன்னால் அது அவனுக்கு குடிக்க ஒரு சக்தி. உங்களுக்கு வயிற்று வலி வரணும்னா வயிற்று ஓங்கி மிதித்து வயிற்று வலி வர வச்சான்னு வைங்களேன், இது செய்ய முடியும்.
ஏன் இது அல்லாஹ் அப்படி கொடுத்துருக்குறான். இந்த மாதிரி நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். அந்த கன்னத்தில் காதில் அரைஞ்சு காதை செவிடாக்குறது முடியுமான்னா அது கூட முடியும். அறையுடைய வேகத்தை பொறுத்து அப்படி கூட எல்லாம் நினைஞ்சிருக்கான், மனுஷனை கொடுத்துருக்குறான். ஆனால் எதை கொடுக்கல, உன்னை செவிடாக்குறேன் பாரு, இங்கே உட்காந்துக்கிட்டேன், இப்படி பட்டனை தட்ட வேண்டியது, அங்கே செவிடாயிரும். இப்படின்னா என்ன மாதிரி செவிடாக்குறதுக்கு என்ன செஞ்ச? நீ என்னை செவிடனாக்குவதற்கு கன்னத்தில் அரைஞ்சியா, மருந்தை கொடுத்தியா, அல்ல ஏதாவது செஞ்சியா? நீ ஒன்றுமே செய்யலை. வேறு என்ன மாதிரி செய்கிறாய்? எல்லாம் எப்படி அரசில் உட்காந்துக்கிட்டு அவன் வந்து ஆர்டர் பண்ணால் நடக்குதோ அந்த மாதிரி நீ உனக்கு அரசில் உட்காந்துட்டு என்ன செய்கிற, ஆர்டர் பண்ணுறங்க நடக்குதுங்கிற. வயிற்று வலியை உண்டாக்கிடுவேன், தலைவலியை உண்டாக்கிடுவேன், ஒருத்தனை காலி பண்ணிடுவேன், சாவடிச்சிருவேன், படுக்கையில் தள்ளிடுவேன்டா. எப்படி நீ என்ன தள்ளுற? படுக்கையில் மனுஷன் தள்ளுற மாதிரி தள்ளிட்டு போ, நான் நம்பிட்டு போகிறேன். ஒரு சூனியக்காரன் வந்து ஒரு மனிதன் என்னை படுக்கையில் தள்ள முடியுமா இல்லையா? ஓங்கி ஒரு அறுவலை வெட்டினானா படுக்கையில் தள்ளிட்டு போயிடுவான். அது முடியுமாட்டா? முடியும். நீ நான் போட்டு போவோம், ஓங்கிருச்சுன்னா என்னை படுக்கையில் தள்ளிட்டு போயிடுவா. இப்போ மனிதன் செய்கிற மாதிரி இந்த சூனியக்காரர்களுடைய செயல்பாடு இருக்குதா, அல்லாஹ் செய்கிற மாதிரி இருக்கிறதா? இருக்கு, நம்பினா. சூனியக்காரன் என்ன செய்வான்? வயிற்று வலியை உண்டாக்குவான், தலைவலியை உண்டாக்குவான், யாரை வேண்டாலும் செய்வான், யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்குவான், யாரை வேண்டாலும் தோல்வி வர வைக்குவான், தேர்தலில் இவரை ஜெயிக்க வைக்குவான், அவரை தோக்க வச்சிருவான் என்றெல்லாம் நீங்கள் என்னென்னமோ இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, இதெல்லாம் என்ன மாதிரி செய்ய போகிறான்? இந்த வெற்றியெல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. அல்லாஹ் செய்கிற மாதிரி. அல்லாஹ் எப்படி வந்து எந்த ஒரு கருவியை, ஒரு சாதனத்தை, ஒரு பொருளை பயன்படுத்தாமல் எந்த வழிமுறையில் மனிதர்கள் ஒரு காரியத்தை சாதிப்பார்களோ அந்த வழியில் எந்த ஒன்றையும் தேர்ந்தெடுக்காமல் எப்படி அல்லாஹ் செய்கிறானோ அந்த மாதிரி தானே அந்த சூனியக்காரன் செய்கிறான். உங்கள் நம்பிக்கை பிரகாரம் சூனியக்காரன் ஒருத்தர் இருந்து அவனுக்கு சக்தி இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவனுடைய சக்தி எந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிறீங்க? அல்லாஹ்வை போல் வைக்கிறீங்க. அவன் எப்படி என்னை வந்து வீழ்த்துவான், என்னை அருவாளால் வெட்டுவான்னு சொல்லுங்கள், நான் நம்பிட்டு போயிடுவானே. கத்தியால் குத்துவான்னு சொல்லுங்கள், நம்பிட்டு போகிறேன். விஷத்தை கொடுத்து என்னை கொல்லுவான்னு சொல்லுங்கள், நான் நம்பிட்டு போகிறேன். அவன் என்னை வந்து அங்கே உட்காந்துட்டு என்னை சாவடிச்சிருவானே. எப்படி? எதை கொண்டு சாவடிக்கிறதுக்கு என்ன வழிமுறை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான், அந்த வழிமுறையை கொண்டு தான் நீங்கள் செயல்பட முடியும். அல்லாஹ் தான் வழிமுறைக்கு அப்பாற்பட்டவன். நீங்கள் ஒரு வழிமுறை இருக்குது, அந்த வழிமுறையில் தான் உங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியுமே தவிர அந்த வழிமுறை இல்லாமல் அல்லாஹ்வுக்கே உள்ள ஸ்டைல் இருக்குல்ல, அவனுக்கு மாத்திரம் உள்ள வழிமுறை, அந்த வழிமுறையில் ஒருவன் செயல்படுறான்னு நம்புனீங்க என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அவனை ஆக்குறீங்களா இல்லையா? 100% ஆக்கலை. நீங்கள் அவுளியாவை அவனை ஆக்கலை, ஒரு வகையில் தான் ஆக்குறான். அப்போ அவுளியாவை வணங்குறவர்கள் எப்படி நீங்கள் சிறுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களோ அதை விட இது மோசமானதாக இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும், இந்த வித்தியாசத்தை விளைவிக்கணும். இது ஒரு அப்பட்டமான ஷிர்க்கு தான், இணை தான் கற்பிக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அப்போ இதை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், குர்ஆனில் 42வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவனை போல எதுவுமே இல்லை. இது ஒரு பேசிக்காக நம்ப வேண்டிய ஒரு விஷயம். ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே இல்லை. அல்லாஹ்வை போல எதுவாச்சும் இருக்குன்னு வச்சுருவாங்க, முடிஞ்சு கதை. நம்ம தொழுகை, நோன்பு, இபாதத்து எல்லாம் காலி. அந்த நம்பிக்கை வந்து விட்டது, ஷிர்க் வந்து விட்டது என்று சொன்னால் உலக அஷ்ரக்கு உள்ள ஹபித்தானும் மாக்கானும் யாமலும். ஷிர்க் வச்சுட்டாங்கன்னா செஞ்ச அமலெல்லாம் வீணாகி போயிடும். லவ் அஷ்ரக்த லைன் அஷ்ரக்தல ஏகபத்தன் அமலுக்க, நபியை நீ ஷிர்க் வச்சால் உன்னுடைய அமல் அழிஞ்சு போயிடும்ங்கிறான் அல்லாஹ். இப்போ ஷிர்க்கு வந்து அல்லாஹ்வுக்கு ஈக்குவல்னு வந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய எந்த இபாதத்துக்கும் பயன் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம அந்த ஷிர்க்கு ஒருத்தன் மனுஷனுக்கு போயிட்டு அல்லாஹ்வுடைய சக்தி போல் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு வகையில் இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அவனை போல் ஆகிட்டானவன். லைஸக மிஸ்லிஹி ஷைஉன் அல்லாஹ்வுல சொல்லித்தர்றான். அதே மாதிரி வந்து தௌஹீதுடைய பேசிக் வசனமாக இருக்கக்கூடிய சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூரா, அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. சின்ன விஷயம், இது முஹக்கமான வசனம், குழப்பம்லாம் இல்லை, ரெண்டு அர்த்தம்லாம் இது கிடையாது, முத்தசாபிலாம் கிடையாது. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவனுக்கு நிகராக யாரும் இல்லைங்கும் போது இப்போ நிகராக நீங்கள் ஆக்குறீங்க. ஒரு மனிதன் வந்து என்னை வீழ்த்திடுவான், அடிச்சிருவான், கொன்றுவாங்கிறீங்க. இதை கொண்டு மந்திர சக்தியால், அது அடிப்படை மந்திர சக்தின்னு வந்து விட்டாலேயே அது அல்லாஹ்வுக்கு தான் மந்திர சக்தி இருக்குது. மந்திர சக்தினா என்ன, எதுவும் இல்லாமல் அவன் நினச்சது நடக்கிறது. அவன் என்ன நாடுகிறான் அதெல்லாம் நடக்கும், என்ன சொல்லுகிறான் அதெல்லாம் நடக்கும். அவன் நாடியதும் நடக்கும், அல்லாஹ் வந்து சொல்வதும் நடக்கும். இதுதான் மந்திர சக்தி என்பது. அந்த மாதிரியான சக்தியின் மூலமாக ஒருவன் செயல்பட்டால் அந்த விஷயத்தில் அவன் அல்லாஹ்வை போல இருக்கிறானா இல்லையா? அப்போ வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வை போல யாரும் இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இதை விளங்காமல் இந்த ஒரு மந்திரவாதிகளுக்கு அந்த சக்தி இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டிய ஒரு கொள்கையாக்கி வச்சிருக்கிறார்கள். அவுளியாக்களுக்கு இல்லைங்கிறத எதிர்த்து போராடியவர்கள், இவனுக்காச்சும் கொஞ்சம் தீனை பார்த்து இருக்கும், அவுளியாவை நம்புறவனுக்காவது மார்க்கம் அதாவது இருக்கும். இந்த சூனியக்காரனுக்கு எதுவுமே இருக்காது, அவனுக்கு பவர் இருக்குங்கிறது ஒரு கொள்கை.
அதுக்கு இப்போ ஃபைட் பண்ணக்கூடியவர்களாகவும், அதுதான் இஸ்லாம்ங்கிற மாதிரி. இஸ்லாமே இதுதான். இந்த மாதிரி ஏமாத்து பேரவழிகளுக்கு சக்தி இருக்குது, மந்திரவாதிக்கு சக்தி இருக்குது என்று சொல்வது ஒரு மார்க்கமா? அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வந்த ஒரு மார்க்கத்தில் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி நம்பக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அதனால் அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்கிற அந்த பேசிக்கு இது மாற்றமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் வழங்கி கொள்ளணும். அந்த மேஜிக் செய்கிறாங்க இல்லையா, மேஜிக்கும் சூனியமும் ஒன்று மாதிரி நினச்சிடக்கூடாது. மேஜிக் என்று சொல்வது வந்து அது தந்திரம். என்ன தந்திரம் என்று கேட்டால், ஒன்றை வேறு ஒன்றாக மாற்றுவான். மாற்றின மாதிரி உங்களுக்கு காட்டுவான். ஒரு பொருளை வேறு ஒன்றா காட்டுவான், அல்ல இருக்கிறத மறைக்குவான். கையில் இருக்கும் துறப்பான், இருக்காது, வெறுங்கையை காட்டுவான். மறுபடியும் ஏதோ ஒரு சாமான் இருக்கும். அப்போ இருக்கிறத இல்லாமல் ஆக்குறது, இல்லாத இருக்கிறத காட்டுறது, ஒன்றை வேறு ஒன்றாக மாற்றி காட்டுறது, இதுதான் மேஜிக்காரனுடைய வேலை. மேஜிக்காரன் என்ன செய்வான், அதை செஞ்சுவிட்டு இது மாதிரி எனக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லவே மாட்டான். நீங்கள் மேஜிக் சொல்லாமல் பார்த்துருந்தீங்கன்னா, பிசி சர்க்கார் மேஜிக்கெல்லாம் போய் பாருங்கள், நானே பார்த்துருக்கிறேன். அவன் அழகாக சொல்லுவான், இது மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, இது தந்திரம், நீங்களும் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு தான் செய்வான். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் என்ன செய்வான், இது நாங்கள் சில செட்டிங் பண்ணி செய்கிறோம், அவ்வளவுதான். இது வந்து பெரிய எங்களுக்கு பவர் சக்திலாம் இருக்குன்னு அவன் என்ன செய்கிறது இல்லை. இந்த மேஜிக் செய்கிறவன் சொந்தம் கொண்டாதில்லை. அவன் என்ன செய்கிறான், திறமையை பயன்படுத்தி, நான் தந்திரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு களிப்பூட்டுவதற்கு இதை செய்கிறேன், உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்துவதற்காக இதை செய்கிறேன் என்று பச்சையாக அவன் சொல்லிடுவான். ஒரு மேஜிக் ஷோக்காரன்ட்ட போய் என் பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு வயிற்று வலியை உண்டாக்கணும்னு கேட்ட செய்வான். அதை போட வேலையை பார்த்துக்கலாம், அதுக்காக நான் இருக்கிறேன். இவன் இந்த சூனியக்காரன் வேலை என்ன, சூனியத்துக்கு வந்து பிளாக் மேஜிக்குமாங்க. இது சாதா மேஜிக் வந்து மார்க்கத்து தப்பு கிடையாது. இதுக்கு பேர் பிளாக் மேஜிக், கருப்பு மேஜிக். இது என்ன கருப்பு மேஜிக்னு கேட்டால், இவன் அடுத்த ஆளுக்கு தாக்கம் ஏற்படுத்துகிறேங்கிறான். மேஜிக் ஷோக்காரன் அடுத்த ஆளுக்கெல்லாம் தாக்கம் ஏற்படுத்த மாட்டான். அவனை கொண்டு போய் இவனை அழிப்பேன், அவனை பண்ணிடுவேன், பிரச்சனையை தீர்த்து வச்சிருவேன், இந்த மாதிரி வாதம் பண்ணவே மாட்டான். எவ்வளோ பெரிய மேஜிஷியனாக இருந்தாலும் என்ன செய்வான், அவன் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்கிற மாதிரி காட்டுவான். அதெல்லாம் என்னென்னு கேட்டால், ஒன்றை இருப்பதை இல்லாமல் காட்டுவான், இல்லாத இருக்கிறத ஆக்குவான், ஒன்றை வேற ஒன்றாக மாற்றுவான், மறைக்குவான். இந்த மாதிரி சில தந்திரங்கள் செய்து என்ன செய்வான்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி, அதில் அவன் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கட்டணம் வைத்து செய்கிறான். அவன் ஒரு காலத்துலையும் என்ன செய்யறல, அந்த இறைத்தன்மையோ ஒரு ஆன்மீக பவரில் செய்கிறேன். அவன் என்ன செய்வான், அவன் மந்திரங்களே மந்திரமாக செய்வான். இந்த சூனியக்காரனுங்கிற யாரும் இவன் கிடையாது. சூனியக்காரன் யாருன்னு கேட்டால், எனக்கு ஒரு பவர் நினச்சதை செய்வேன், இங்கே இருந்துக்கிட்டு எந்த வேணாலும் செய்வேன், எல்லா ஆற்றலுக்கும் அடுத்த ஆளையும் நான் தாக்கத்தை ஏற்படுத்துவேன், அடுத்த மனிதர்கள் மீது என்னால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், அவனை என்ன வேணாலும் செய்ய முடியும், காலி பண்ண முடியும், அப்படியெல்லாம் பயங்காட்டி சொல்லுகிறானே. அப்போ இவன் எதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறான், அல்லாஹ் செய்கிற மாதிரி செயல்படுறதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறான். அவன் அப்படி சொந்தம் கொண்டாடலை, இருக்கிற நான் மறைச்சி காட்டுறேன், தந்திரம் பண்ணுறேங்கிறான், நான் ஒன்றுமே செய்யலைங்கிறான். மேஜிக் செய்கிறவன் செய்கிறான், நான் ஒன்றுமே செய்யலை, இந்த பொருளை வந்து வேறு பொருளாக காட்டினேன்னா வேறு பொருளும் இங்கே இருக்குது, இந்த பொருளும் இருக்குது, என்னுடைய வேகமாக சில செட்டிங்களில் இதை தூக்கிட்ட காட்டிடுவான், அவ்வளோதானே தவிர இதை வேறு ஒன்றாக என்னால் மாற்ற முடியாதுங்கிறத பச்சையாக சொல்லிடுவான். எல்லா மேஜிக் நிபுணர்களும் இந்த ஷோ நடத்தும் போதே சொல்வார்கள். அவர்கள் எந்த காலத்துலையும் மனிதர்களுக்கு போய் நாங்கள் கேடு செய்வோம், அது மாதிரி செஞ்சுருவோம், ஆட்சியை மாற்றத்தை உண்டாக்கிடுவோம், அடுத்த சட்டசபை தேர்தல் இவர் தான் வருவார் அப்படின்லாம் சொல்லுவான். அவன் அந்த கிரவுண்டுக்கெலாம் வரமாட்டாங்க மேஜிக் செய்கிறவன். மேஜிக்கு வேறு, பிளாக் மேஜிக் வேறு. பிளாக் மேஜிக் என்பது வந்து பிறர் மீது மந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது, இறைவனை போல அப்படிங்கிறதுனால தான் அதை என்ன செய்கிறோம், நம்ம அதை ஷிர்க் என்று சொல்கிறோம். இதை விளங்கிக்கிறணும். அப்போ இந்த ஒரு ஆயத்தை வைத்து கொண்டு அவங்க முக்கியமான வசனங்கள் சொல்லுவது சூனியம்னா என்னண்டு. பொதுவாக ஷிர்க்காக வேறு இருக்குது. இது இப்போ முக்கியமான அடிப்படை. சூனியம் என்று நீங்கள் ஒருத்தனுக்கு இருக்குன்னு நம்பி, சூனியக்காரன் இருக்கிறான் நம்புகிறோம். எப்படி, சூனியம் என்ற பெயரில் பித்தலாட்டம் செய்பவர்கள் இருக்கிறார்கள், சூனியம் என்று பித்தலாட்டம் செய்யக்கூடிய ஒரு கலை இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். சூனியம் என்று நிஜமாகவே அவன் செய்வானா என்றால் செய்ய மாட்டான். அதுக்கு தான் நம்ம சவால்லாம் விட்டோம். 50 லட்ச ரூபா பரிசு அறிவித்தோம் இல்லையா. சூனியம் இருந்தால் எனக்கு செய்ய பார்ப்போம், உனக்கு என்ன வேணுமோ கேட்குறது தரணும், இங்கே இருந்துட்டு எனக்கு ஏதாவது செய்யி, பேச முடியாமல் என்னை சாவடிச்சு போடு அப்படின்னு சவால் விட்டு 50 லட்ச ரூபா பரிசு அறிவித்தோம். வந்தாங்க சுடுகாட்டில் கொண்டு அவன்லாம் அவரெல்லாம் வந்தார்கள், ஒன்றும் செய்ய முடியலை. வழங்குதா 45 நாள் வேணும்னா 55 எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்க என்று சொல்லி அந்த சூனியத்துக்கு போனால் செஞ்சு காட்ட முடிஞ்சா. அப்போ இதை வந்து இருந்தால் செஞ்சு காட்டணுமா இல்லையா, சோதனை பண்ணி காட்ட கொடுத்தவனே எனக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, யாருக்கிட்ட இருக்குது சொல்கிறான், அவனை காட்டு, அவன் செஞ்சு காட்டட்டோம்னா மாட்டேங்கிறாங்க, ஒருத்தனுமே வர்றதில்லை. அப்போ நம்ம பலவீனமான மக்கள் போய் ஏமாற்றுவாங்க. பலவீன மக்கள் போய் அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோமானே தவிர நம்ம கேள்வி கேட்கக்கூடியவர்கள்ட்ட வந்து ஏமாற்ற முடியாதுங்கிறதுனால பயந்து ஓடுகிறார்கள். அதனால் வந்து சூனியத்தை நம்புறது வந்து ஈமான பாதிக்கும். சூனியத்தினா சூனியம்ங்கிறது மூலமாக தாக்கம் ஏற்படுத்த முடியும்,
அல்லாஹ்வை போல தாக்கம் ஏற்படுத்த முடியும்னு நம்புறதற்கு அது வந்து பயங்கரமான ஷிர்க் என்று விளங்கிக் கொள்ளணும். அதே நேரத்தில் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவ்வளோ ஆதாரங்களையும் சொல்லிவிட்டோம், அந்த ஒரு வசனம் தான் 2 அர்த்தத்துக்கு இடம் தரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்க போய் அப்படி இப்படி வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் பொதுவான அளவுகோல் என்ன, முகக்கமாக போயிருங்க. 2 அர்த்தம் இருக்குல்ல, 2 வச்சுக்கிடுவோம். இந்த வசனங்களுக்கு ஏற்று எந்த அர்த்தம் இருக்குது அதை செஞ்சுட்டு போ, அதுதான் நல்லா அப்படி தான் வழிகாட்டுறான். 3-7 வசனத்தில் என்ன சொல்கிறான், முகக்கம் இருக்குது, முத்தசாபி இருக்கிறது. முகக்கமான வசனங்கள் தான் உம்முல் கிதாப், இந்த வேதத்துடைய தாய், அதன்படி நடக்கணும். முத்தசாபி வசனங்களை வந்து அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்யணும், இதை வளைச்சிக்கிட்டு போகணும், இதுக்கு ஏற்றவாறு அதை வளைச்சிட்டு போயிடக்கூடாது என்று அல்லாஹ் வந்து அந்த 3-7 வசனத்தில் வழிகாட்டி விட்ட பிறகு இந்த ஒரு வசனத்தை சுற்றி வைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, சூனியத்தை எப்படியாவது இருக்குன்னு காட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அந்த சூனியத்திற்குன்னு காட்டுறதுனால ஏதாவது இபாதத்து கூடிட போகுதா, அம்பிக்கை கூடிட போகுதா, ஒன்றுமே கூட போதில்லை. காஃபிருக்கு சக்தி இருக்குங்கிற ஒரு கிறுக்குத்தனம் தான் கூட போகுது. அதுக்கு தான் இவ்வளோ பாடுபடுறாங்கன்னு விளைவிக்கிறணும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சாங்களோ அதுக்கு என்ன சொல்கிறேன்னு அடுத்து வர்றாங்க. அடுத்தது சூனியத்துக்காரங்களுடைய அடுத்து என்ன ஆதாரம்னா, சரி இதெல்லாம் இல்லைங்கிறீங்க, இல்லைன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செஞ்சாங்களா இல்லையா என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். ஏன் வைக்கிறார்கள்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக ஹதீஸ்கள் இருக்கிறது. ஹதீஸில் அறிவிப்பாளர்கள், சரியான அறிவிப்பாளர்களை கொண்ட சில ஹதீஸ்கள் இருக்கின்றன. அந்த ஹதீஸ்களை வைத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்து விட்டார்கள். அப்போ அதிலிருந்து என்ன விளங்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு செய்ய முடிஞ்சால் நமக்கெல்லாம் செய்ய முடியாதா? அப்போ சூனியக்காரனுக்கு சக்தி இருக்கத்தானே செய்கிறது, ரசூலுல்லாஹ்வை பிறற்ற அளவுக்கு சக்தி இருக்குது என்று வாதிடுகிறார்கள். அந்த வாதிடரில் என்ன, அந்த ஹதீஸை நம்ம எடுப்போம். அந்த ஹதீஸில் என்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செஞ்சதாக வருதோ அதை கொஞ்சம் சிந்திங்க நீங்கள். அது மாதிரி செய்ய இயலுமா, நடந்து இருக்குமா? சில ஹதீஸ்களில் வந்திருந்தாலும் அது குர்ஆனுடைய போதனைக்கு மாற்றமாக இருந்தால் நம்ம ஹதீஸை ஏற்றுக்கிற முடியாது. குர்ஆனோட நேரடியாக மோதுறதாக இருந்தால் அது கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு விளங்கி கொள்ளணும். அந்த ரசூலுல்லாஹ் சூனியம் சம்பந்தமாக ஒவ்வொரு ஹதீஸ்லையும் வரக்கூடிய அந்த முக்கியமான வாசகத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். புகாரியில் 3268வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னா, சுஹைரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. ஆயிஷா நாயகி சொல்வதாக இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஹத்தா கான யுஹையலு இலைஹி, அவர்களுக்கு பொய்யான ஒரு தோற்றம் ஏற்பட்டது. அன்னஹு எஃபாலு செய்ய, ஒரு காரியத்தை அவங்க செய்திருப்பார்கள். ஒமா எஃபாலுஹு, ஆனால் என்ன செய்யலை, செய்யாமல் இருந்து செய்ததாக தோற்றம் இருக்கும். ஒரு காரியத்தை செஞ்சே இருக்க மாட்டாங்க, செஞ்சிட்டதாக சொல்வார்கள். அவங்களுக்கு சூனியத்தினால் என்ன ஏற்பட்டுச்சு, சூனியம் செய்யப்பட்டுச்சான், அதனால் என்ன ஏற்பட்டுச்சுன்னா செய்யாத ஒன்றை செஞ்சதாக சொல்வார்கள். சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டா அப்போ தானே சாப்பிட்டேன் வாங்கலாம் உதாரணத்துக்கு, அதனை செய்யணுங்கிறது. செய்யாத ஒன்றை செய்ததாக பொய்த்தோற்றம் அவங்களுக்கு ஏற்பட்டது, நிஜமாக வந்து செய்யலை. ஆனால் அவங்க கன்ஃபார்மாக என்ன சொல்லுவாங்க, இப்போ தானே சாப்பிட்டேன்ருவாங்க. சாப்பிடாமல் இருந்து ஒரு தடவை சொன்னால் மறதியாக சொல்கிறான்னு வச்சிடலாம். இப்படியே காலத்துன்னு சொல்லிகிட்டு இருந்தால் ஏதோ கொஞ்சம் குழப்பி அப்படி தானே வழங்குவாங்க. இப்படி ஒருத்தர் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தாருன்னா, செய்யாத ஒன்றையெல்லாம் செஞ்சுட்டேன், உங்கள்கிட்ட ரூபா வாங்கிக்கிட்டு இப்போ திருப்பி தந்துட்டேனே பாரு, தந்திருக்க மாட்டார். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு தான் தந்தேன், நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஆள் இப்போ ஏமாத்துறானா வேறு ஏதாவது குழம்பிருச்சா, 2ல் 1 தான் முடிவு பண்ணுவீங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த சூனியத்தினால் என்ன ஏற்பட்டுச்சுன்னு அந்த ஹதீஸ் சொல்லுதுன்னு கேட்டால், ஹத்தா கான யுஹையலு இலைஹி, யுஹையல்னா ஹயால், ரசூலுல்லாஹ்வுக்கு பொய்யான ஒரு எண்ணம் ஏற்படும், தப்பான எண்ணம் ஏற்படும், மனசில் ஒரு எண்ணம் ஏற்படும். என்ன எண்ணம் ஏற்படும்னா, அன்னஹு எஃபாலு செய்ய, ஒரு காரியத்தை செய்ததாக ஒரு எண்ணம் ஏற்படும். ஒமா எஃபாலுஹு, அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. செய்யாத ஒன்றை செஞ்சதாக நினைப்பதற்கு இதற்கு என்ன பேர்? செய்யாத ஒன்றை ஒருத்தன் செய்ததாக சொன்னால் அதுக்கு என்ன பேர் நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு தடவை சொன்னாலும் இல்லை, ஒரு தடவை 1-2 தடவை சொல்லிடுவோம், மறந்துடுவோம். 1-2 தடவை சொன்னால் மறதி, அதுவே தொடர்ந்தால் அது மறதி கிடையாது, இது ஒரு மன பிறழ்வு, மனநோய். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு மனநோய்ங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணலை, இதுக்கு அர்த்தம் அதுதான். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டு என்ன ரிசல்ட் ஏற்பட்டுச்சு என்றால், செய்யாத செஞ்சேன்னு சொன்னார்கள் அப்படின்னா ஒரு மன பிறழ்வு மன நோய்க்கு ஆளானார்கள்ன்ற கருத்தை இது சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து 5000 அதே புகாரில் அல்ல 5763 இதே வாசகம் வருகிறது. அதே மாதிரி வந்து அடுத்த ஹதீஸில் வந்து 5765 வருது, ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செய்யப்பட்ட பொழுது மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் விட்டுருங்க, தாம்பத்தியத்தில் கணவன் மனைவி சேர்ற விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி கூட ஒன்று கிடக்கு ஒன்று சொல்லுவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஹத்தாக்கான எற அன்னஹு ஏத்தின் நிசா, மனைவியரோடு தாம்பத்தியம் நடத்ததாக சொல்வார்கள். ஆனால் ஓலா ஏற்றிக்கின்ன மனைவிட்ட வந்தே இருக்க மாட்டார்கள். மனைவிட்ட வந்தே இருக்காமல் தாம்பத்தியம் நடத்தினதாக அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படும், அதை சொல்லுவாங்க. அப்படின்னு குளிக்க போகிறது,
என்ன குளிக்க போறிய, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டேன்ல அதுக்கு தான் குளிக்க போகிறேன், ஈடுபடலையே இல்லை ஈடுபட்டனே. இப்படி அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் குளிச்சுட்டு வேலைகளை செய்யணுமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமலேயே அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அதன்படி நடப்பார்கள். எதை அதன்படி நடக்கிறது என்ன? குளிக்கிறது தான். தாம்பத்தியம் ஈடுபட்டோன்னு நினைத்து விட்டால் தொழுகை நேரம் வரும்போது என்ன செய்யணும், குளிச்சா ஆகணும். அப்போ குளிக்க போவாங்கன்னு அர்த்தம். அப்போ குளிக்க போகும்போது என்ன நினைப்பாங்க, நல்லா தானே இந்த மனுஷன் ஒன்றும் இல்லாமல் போய் குளிக்க போகிறாருன்னு நினைப்பாங்களா இல்லையா? அப்படி ஆகிட்டாங்கன்ற ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் ஆயிஷா நாய் சொன்னதாக வருகிறது. அப்போ இந்த சிகரை பற்றி இவங்க சொல்லக்கூடிய இது விஷயம். அதுலேயும் என்ன செய்கிறாங்கன்னா, ஹாதா அசத்துமாய கொடுமையான சிகரி. இதன் அறிவிப்பாளர் சுஃபியான்கிறவர் சொல்கிறாரு, சிகரில் இதான் உச்சகட்டம். சின்ன சின்ன காரியத்தை ஒருத்தர் மறந்துடுவான், திண்டது கொண்டு மறந்துடுவான். தாம்பத்தியத்தை மறக்க இயலுமா, அதுலேயுமா மறதி வரும். இது சிகர்லே உச்சகட்டம்னு வர அவர் சேர்த்து சொல்லிக்கிறார். அப்போ அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி பேசினாங்க அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி புகாரி 5766 அதுலேயும் அதே மாதிரி வசனம் இருக்குது. அதே மாதிரி இதில் என்னென்னு கேட்டால், இது எவ்வளோ நாளைக்கு இருந்துச்சு என்று கேட்டால், மக்கசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா இவ்வளவு நாட்கள் இப்படி நம்பர் போடாமல் இவ்வளவு நாட்கள் இது நீடித்தார்கள். இது ஒரு நாள் நடக்கலை. ஒரு நாள் நடந்தால் அது மனநோயின்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. நீங்கள் நான் எல்லாருமே செஞ்சதை செய்யலைன்றுவோம், மறந்து வேணும்னு இல்லை. செஞ்ச ஒரு காரியத்தை மறந்துட்டு செய்யலைன்றுவோம், செய்யாத ஒரு காரியத்தை மறந்துட்டு செய்ததாக சொல்லிவிடுவோம். இது பிரச்சனை கிடையாது. இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டது எப்படின்னா, ஏதோ ஒரு நாள் கிடையாது. மக்கசன்னா நீடித்தார்கள். மக்கசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா இப்படி நீண்ட நாட்கள் நீடித்தார்கள். எந்த அளவுக்குன்னா, கையல் யுலைஹி அன்னஹு ஏத்தி அகலஹு, மனைவியிடத்தில் தாம்பத்தியம் நடத்தியதாக அவர்களுக்கு தோற்றம் ஏற்படும். வலா ஏத்தி அப்படி நடந்திருக்க மாட்டார்கள்ங்கிறது புகாரில் 6063 இருக்குது. அதே இப்படி இருந்தது எவ்வளோ நாளுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வந்துடுது ஹதீஸில். இப்படி வருது, லபிஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத் அஷ்ஹுரின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாதங்கள் இப்படி நடந்தது. 6 மாதம் ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. செய்யாத செஞ்சேங்கிறது, செஞ்சது செய்யலைங்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சொல்லுவாங்க, 6 மாதம் எத்தனை நாள் கணக்கு பண்ணிக்கிறங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 வந்தால் கூட 6 மாதத்துக்கு எத்தனை டோட்டல் பண்ணால் எங்கேயும் போய் நின்றோம். 6 மாதம்னா 180 நாள். அப்போ 180 நாட்கள் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சதை செய்யலைன்றாங்க, செய்யாத செஞ்சேன்னாங்க. இப்படியான ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. தாம்பத்திய விஷயத்தில் வரைக்கும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, வேறு எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க. இப்படி ஒரு நிலையை ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டுச்சுன்றது இந்த ஹதீஸ் சொல்லுது. இது ஹதீஸில் இருந்தாலும் இதை குரான் படியும் நம்ம ஏற்றுக்கொள்கிற ஏகத்துவ நம்பிக்கையின் பிரகாரம் அதை உரசி பார்த்தால் இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்து இருக்குமா? இருக்காது. ஏன் நடந்திருக்காதுங்கிறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லும்போது மக்காவுல காஃபிர்களும் மதீனாவில் உள்ள யூதர்களும் அவங்களுக்கு வச்ச பேர் என்னென்னு கேட்டால் பைத்தியக்காரன்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சாங்க, லூஸு. ஏன்னாட்டா இங்கேருந்து மஹராஜுக்கு போனேங்கிறாரு, ஜிப்ரீல் வர்றாருங்கிறாரு, நம்ப முடியாதுன்னு சொல்கிறார்ல. நம்ப முடியாத சாதாரண ஒரு பார்வையில் பார்த்தோம்னா நம்ப முடியாத விஷயங்கள் தானே. நம்ப முடியாத விஷயங்கள்லாம் சொல்கிறதுனால இவர் ஒரு மஜ்னூன்னா ஒரு பைத்தியக்காரர் என்று என்ன செஞ்சாங்க, அன்றைக்கு உள்ள மக்கள் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம்னா மனநோயாளி தானே. பைத்தியத்தில் பல வகை 100% இருக்குது, 90 இருக்குது, 80 இருக்குது, 75 இருக்குது. பைத்தியங்கிறது பல வகை இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனநோயாளி ஒன்று சொல்கிறோம், அதான் அர்த்தம். பைத்தியத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒன்று சொல்கிறார், ஒன்று சொல்கிறாருன்னு அந்த விமர்சனம் வரும்போதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் இவர் ஒரு காலத்துலையும் பைத்தியக்காரர் கிடையாது, அப்படி ஆனதே கிடையாது, நல்லா மறுக்கிறான். இந்த சூனியம்ங்கிற செய்தி என்ன சொல்லுதுன்னா, மனநோய் ஏற்பட்டதை பைத்தியம்னா வேற மாதிரி அப்படி வாசம் இருக்கான்னு கேட்பாங்க. மனநோய் தானே பதில் நீங்கள் சொல்கிறதுக்கு அர்த்தம் தானே, வேறு என்ன அர்த்தம் இருக்குது அதில்? அது கூட சொல்லுவாங்க, அதாவது மனநோய்ங்கிற சொல்லு இருக்குதா, செஞ்சதை செய்யலைன்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. சில விஷயங்கள் உதாரணமாக திருடான்னு வைங்களேன், இதை திருடிட்டு போயிட்டான்னா நேரடியான வார்த்தை. திருடிட்டு போனான்னு சொல்லாமல் இங்கே உள்ள பொருளை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டு போயிட்டான்ங்கிறேன். இது திருட்டுன்னு வார்த்தை வரல, ஆனால் திருட்டா இல்லையா? அதுக்கு பேர் திருடுன்னு சொன்னால் தான் திருட்டா? இந்த இடத்தில் இருந்த அடுத்தவனுடைய பொருளை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டு போய் விட்டான்ங்கிறேன். அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. திருட்டு எங்கே இருக்குன்னு கேட்டால் இதானே திருட்டு. அப்போ மனநோயின்னு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க, மனசார கேட்குறாங்க. மனநோயின்னு சொல்லு இருக்குதான்னு கேட்குறாங்க. சொல்லு மட்டுமாடா, என்ன தோரணையில் இருக்குன்னு வழங்க மாட்டீங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு மனநோய் ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தமா? நம்ம தெளிவாக இருந்தாங்க இல்லாட்டி தெளிவாக இருந்தால் 6 மாதத்துக்கு செஞ்சதை செய்யலைன்ட்டாங்க, செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்க. உங்கள் கருத்து பிரகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலம் செஞ்சதை செய்யலைன்ட்டாங்க, செய்யாத செஞ்சேன். நாங்கள் அப்படி நம்பவே இல்லை. அப்போ நாங்கள் அப்படி ஆக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய முடியாது, பைத்தியம் ஆக்க முடியாது. நீங்கள் மனநோயாளின்னு சொல்லிவிட்டு மனநோயின்னு ஹதீஸில் இருக்கான்னு கேட்குறாங்க. கேட்டால் மனநோய்ங்கிற வாசனை இருக்கான்ற இதுக்கு பதில் என்னது?
மனநோயின்னு இருக்குதா? மனநோயின்னு இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு இப்படி சொன்னால் என்ன செய்கிறது? உனக்கு சொன்னால் என்ன செய்வாங்க? உனக்கு வந்து இந்த அஜர்த்து இருக்காரு, இவர் என்ன செய்வார்? செஞ்செல்லாம் செய்யலேம்பார், 6 மாதம் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யற? இன்னும் லூஸானு கேட்பாரா இல்லையா? இதானப்பா அர்த்தம். உனக்கு சொன்னால் மட்டும் கரெக்டாக உனக்கு ஆத்திரம் வருது, என்னைய லூஸுங்கிறன்னு கேட்குறியா இல்லையா? அப்போ அல்லாவுடைய ரசூலுடைய கண்ணி அதோட கம்மியாக போச்சா? அப்போ இது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 52:29 வசனத்தில் சொல்கிறான், இப்போ தக்கீர் நபியை நீங்கள் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒமா அந்த பி நேமத்து ரப்பிக்கு பி காகினேன், அல்லாவுடைய பெரிய அருளால் நீ சோதிடரும் அல்ல, ஒலா மஜ்னூன், நீ பைத்தியக்காரரும் அல்ல. நீ பாட்டு சொல்லி அவன் சொல்லிட்டு போகிறான் பைத்தியம் உண்டு, நீ அதை நீ கணக்கில் கொண்டாமல் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்கிறான். அல்லாஹ் வந்து 52:29 68:2 சொல்கிறான். அவலம் எத்தஃபக்கரு 7வது அத்தியாயத்தில் 184வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவலம் எத்தஃபக்கரு, இவர் சிந்திக்க மாட்டார்களா? மாபி சாஹிபிஹி மின் ஜின்னா, இவருக்கு ஜின்னான பைத்தியம், இவருக்கு பைத்தியம் எதுவும் இல்லை என்று சிந்திக்க மாட்டார்களா? அவலம் எத்தஃபக்கரு, சிந்திக்க மாட்டார்களா? மாபி சாஹிபிஹி மின் ஜின்னா, இவருக்கு எந்த ஒரு பைத்தியமும் கிடையாது என்று சிந்திச்சு பாருங்கடா. அப்போ சிந்திக்க பார்த்தாலும் கூட உனக்கு பைத்தியம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறதா தான் அர்த்தம். சிந்திச்சு பார்க்குறோம், டெஸ்ட் பண்ணிடுவானே, டெஸ்ட் பண்ணால் உலர்னு தெரிஞ்சு போயிருக்குமே, டெஸ்ட் பண்ணல சொல்கிறான். சிந்திச்சு பாரு, முகமது வந்து மனப்பிறழ்வோ ஏற்படவில்லை, அவர் மனநோய்க்கு ஆளானது இல்லை என்பதை வந்து நீ அவரை டெஸ்ட் பண்ணி சிந்திச்சு பாரு. ஒரு இடத்து தருமற மாட்டார், குழம்ப மாட்டார், ஒன்று இடக்கு ஒன்று பேச மாட்டார், நல்லா செய்யறான், சர்டிஃபிகேட் கொடுக்குறான். இந்த ஹதீஸில் சூனியம் செய்யப்பட்டாங்க நீ நம்பினீங்கன்னா அந்த குரானோட மோத ரசூல்லா மனநோயாளி ஆக மாட்டாங்கன்னு குரான் சொல்லுகிறது. மனநோயாளி ஆனார்கள் ஹதீஸ் சொன்னால் எதை ரெண்டில் எதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. அதே மாதிரி வந்து 34வது அத்தியாயத்தில் 46 வசனத்தில் இன்னும் அழுத்தம் அதை சொல்லி காட்டுகிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஆயுதுக்கும் வாஹிதா, ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்தகுமுல் இல்லா, அல்லாவுக்காக நீங்கள் முன் வாருங்கள், மசனா 2 பேராவா, ஃபுராதா ஒத்தவத்தனாவா, ஒத்தவத்தனா வந்து சும்ம தத்தஃபக்கரு மாபி சாஹிபிக்கு மிஞ்சின்னா, உங்களுடைய தோழராகிய எனக்கு எந்த ஒரு மனநோயும் இல்லை என்று சிந்தித்து பாரு. ஒத்தவத்தனா என்று பண்ணு, 2 சோதனை பண்ணு. மனநோயின்னு நினச்சா சோதனை பண்ணால் தெரிஞ்சிடும்ல. ஒரு மனநோயாளி கொண்டு வந்தீங்கன்னா 1 மணி நேரம் அவன்கிட்ட பேசினா கண்டுபிடிச்சி போடலாம். 1 மணி நேரம் டெஸ்ட் பண்ண வேண்டிய 1 மணி நேரம் அவன்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவன் உலர ஆரம்பிப்பான்ல, இவனுக்கு ஏதோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ரசூல்லா அப்படி கூப்பிட்றாங்க, வாடா எனக்கா மனநோய் என்று நீ நினைப்பாயானால் என்னிடத்தில் வா, 2 பேரா வா, ஒத்தனா வா, இதை பற்றி சிந்தி. சும்மத்த தஃபக்கரு, சிந்தித்து பாருங்கள், மாபி சாஹிபிக்கு மின் ஜின்னா, உங்களுடைய தோழராகிய முகமதுக்கு எந்த ஒரு பைத்தியமும் மனநோயும் இல்லை என்று சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் 34 வந்து 46 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அம்யக்கூல் நபிஹி ஜின்னா, இவருக்கு மனநோய் என்று சொல்கிறார்களா? பல் ஜாஹும் பில் ஹக்கி, அவர் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு மனநோய் வராதுங்கிறான் அல்லாஹ் 23:70. அதே மாதிரி 34:8 அல்லாஹ் சொல்கிறான், அப்தரால் அல்லாஹி கதிபா, இவர் அல்லாஹ் மேலே பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறாரா அல்லது அம்பிஹி ஜின்னா, இவருக்கு பைத்தியமா என்று கேட்கிறார்கள். ஆனால் ஆகிரத்தை நம்பாததுன்னு நீங்கள் கேட்குற, மறுமையை நம்பினா அப்படி சொல்ல மாட்டான் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இப்படி பல வசனங்கள் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த மனநோய் இருக்குன்னு நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் சூனியத்தினால் அவங்க பாதிக்கப்பட்டார்கள் என்று முதல்ல சூனியம் இல்லைன்னு ஆக்கிட்டோம். அது அப்படி இருக்கு, ஒருத்தனுக்கு இருப்பதா நினைப்பதே சிறுக்கு. ரசூல்லா வீழ்த்துற அளவுக்கு ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் அவனை நோக்கி எல்லாரும் போயிருப்பாங்கன்னு சொல்ல போனால். இன்னொரு அடிப்படை நீங்கள் பார்க்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? சில அற்புதங்களை கொடுத்தான், எல்லா நபிமாரும் கொடுத்தான். அற்புதத்தை கொடுக்காமல் அனுப்புனா தூதர்னு ஏற்றுக்கிற மாட்டாங்கல்ல. என்னை மாதிரி சாப்பிட்றாரு, என்னை மாதிரி குடிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருங்கிறார், எப்படி அது என்ன ப்ரூஃப் என்ன? உன்னை அல்லாஹ் தான் அனுப்புனாங்கிறதுக்கு என்னப்பா ஆதாரம் வச்சுக்கிறேன்னு கேட்போமா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அற்புதங்களை கொடுக்குறான். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அற்புதம். அந்த அற்புதங்களை கொடுத்து பார்த்த பிறகு தான் இவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு, ஆதாரம் வச்சிருக்கிறாரு, இறைவன் செய்யக்கூடிய சில காரியங்களை இவர் மூலமாக அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான் அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன செய்கிறாங்க? இறை தூதர் ஏற்றுக்கிறாங்க. அப்படி ஏற்ற மக்கள் வந்து அவங்களே மந்திரத்தில் ஒருத்தன் பெரட்டி விட்டானா என்ன ஆகும்? அவங்க ஏற்றதை மந்திரத்தை வச்சு தான், நல்லா விளங்கிக்கிறணும். நபிமார்களை நபின்னு ஏற்றதை எதை வச்சு? அவங்களோட நடத்தையை வச்சு ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் வந்து அந்த அற்புதத்தை கொடுக்குறானே, அவங்க எதுவும் தடையாக இருந்துச்சுங்கிறானே. மனிதரை தூதராக அனுப்புனது தான் அவங்களுக்கு பெரிய தடையாக இருக்குது, ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்துச்சுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ மலக்கு அனுப்பியிருந்தால் ஏற்றிருப்பாங்க. மனிதன் பஷரன் யஹுதூனா, ஒரு மனிதர் நமக்கு வழிகேட்டுவதா? மாலிகாதர் ரசூல் யார் குளுத்தாமோ எம்ஷி பில்லஸ்வாக், இவர் என்ன ரசூல்? உணவு உண்கிறார், கடை வீதியில் நடமாடுகிறாரு, இவர் பின்ன ரசூல்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் இவர் ரசூல் இல்லைடா, இந்த ஆதாரம் உனக்கு என்ன பாடுறான்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு அற்புதத்தை கொடுக்குறான். அப்போ இவர் ஒரு அற்புதத்தை செஞ்சு பார்த்தவொடனே எல்லாம் ஏற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அற்புதம் செஞ்சார், அவரையே பிரட்டி விட்டானே, பெரிய அற்புதமாக இருக்குது, அற்புதம் செஞ்சு காட்டினார, அவரே 6 மாதத்துக்கு மெண்டலாக்கி விட்டாங்களா என்ன ஆகும்? இருந்த ஆட்களோட நம்பிக்கை என்ன ஆகும்?
அப்போ அற்புதங்களை வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை நம்பப்பட்டார்கள். அவர்களை ஒருத்தன் வந்து சூனியத்தில் ஆழ்த்தி விட்டான் என்றால் யார் பவர் கூட? 6 மாதத்துக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டானா யாருடைய பவர் கூட? நுபுவத்துடைய பவர் கூடவா, மந்திரவாதி பவர் கூடவா? அல்லாஹ்வுடைய வஹி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவருடைய ரசூலுக்கு இருக்கிற பவரை அவரையும் பிறற்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு இருக்குது என்று சொன்னால் அது மக்களுடைய நம்பிக்கை என்ன கதிக்கு ஆகுறது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா இது சொல்லுவாங்களா? ஹதீஸில் வந்தாலும் ஏதோ ஒரு கவனக்குறைவில் ஒருத்தன் நுழைஞ்சு ஏதோ செஞ்சுருக்கான், யார் செஞ்சான்னு தெரியலை. ஆனால் அது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது. ரசூலுல்லாவுக்கு செய்ய முடியும், நம்ம எனக்கே செய்ய முடியாது சவால் ஒன்று ரசூலுல்லாவுக்கு செய்ய முடியும். நான் எனக்கே சவால் ஒரு 50 லட்சம் தர்றேன்னு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு செய்கிறேன்னா எப்படி? அதெல்லாம் செய்ய இயலாது. அப்படி நம்ம ஒன்று பார்க்கணும். அது போக இந்த 6 மாதம் இப்படி இருந்தாங்கன்னு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உலகத்துக்கு தெரியாமல் ரகசியமாக இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா ரசூலுல்லாவுடைய வாழ்நாளில் அவங்க ஜமாத்துக்கு வராமல் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. ஊரில் இருந்தால் போர் போனாங்கன்னா அங்கேயும் ஜமாத்து இருக்கும், அது வேறு விஷயம். ஊரில் இருந்தார்கள் என்று சொன்னால் 5 வேளை தொழுகைக்கும் வருவார்கள். வந்தால் அவங்களுக்குன்னு செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்காது. எல்லா மக்களும் வருவாங்க போவாங்க பார்க்குவாங்க. அப்போ தினசரி 5 வேளைக்கு மக்களை பழகிக்கிட்டு இருந்தால் இவங்க மாதிரி இந்த உடனே எல்லோரும் தெரிஞ்சு போயிருக்கும். வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு வச்சுருந்தாங்க, எல்லாம் தெரியலன்னு சொல்ல முடியாதுல்ல. 6 மாதம் குழம்பிட்டாங்க, வீட்டுக்குள்ளே பூட்டி போட்டோம் அப்படின்னு ஆயிஷா நான் அறிவிச்சா கூட என்ன செய்யலாம், அது யாருக்கும் தெரியலன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒன்று இருந்திருக்குமே. ஆனால் உலகத்துக்கு பூரா தெரிஞ்சதா இருமா இல்லையா? இது தெரிஞ்சு என்னப்பா நல்லா இருந்தார், 6 மாதமாக பார்க்குற ஆள் போக்கே சரியில்லையே, உன்னோடக்கும் உளர 6 மாதம் உளறிருப்பாங்கள்ல, வீட்டுக்குள்ளே மட்டும் தான் உளருவாங்களா? சூனியம் செஞ்சு உளரக்கூடியவரை மாறிட்டாருன்னு சொன்னால் வீட்டில் உளர்ற மாதிரி பள்ளியாசலையும் உளருவாங்க அப்படின்னு வந்து ஒரு கருத்து பரவிருச்சுன்னு சொன்னால் அவங்க அல்லாஹ் சொல்கிறான்னு ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்கிறாங்கன்னு வைங்க, அதை எப்படி எடுத்துக்குருவாங்க? அதாக இருக்குமோ அப்படி தான் நினைக்குவாங்க. இது குர்ஆன் வசனமா அல்லது ஏதோ பிதற்றாரான்னு நினைக்க மாட்டாங்க. நீ அப்படி தான் நம்புறீங்க. அவங்களுக்கு மனநோய் ஏற்பட்டுச்சு, இல்லாத செய்யாத செஞ்சேன்டாருன்னா வகி வராது, வகி வந்துச்சுன்னு இருப்பார். அப்போ அந்த 6 மாதம் இறங்கின வசனம்லாம் சந்தேகத்துக்குரியதாக போய் குர்ஆனில் சந்தேகம் ஏற்பட்டுமே. ரசூலுல்லாவுக்கு சிகுர செஞ்சு மனநோய்க்கு ஆளாகி செய்யாத செஞ்சாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லாது சொன்னதாக சொல்லிவிடலாமே. அல்லாஹ் சொல்லியே இருக்க மாட்டான், அல்லாஹ் சொன்னான்னு சேர்த்து விட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அப்போ குர்ஆன் அல்லாது கலந்து இருக்கக்கூடிய வகையில் தானே உங்களுடைய கருத்து இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்போங்கிறானே, இன்னாலஹு நஸல்னா திக்ர வ இன்னாலஹு லஹாஃபிலூன். இந்த வேதத்தை நம்ம தான் அருளி இருக்கிறோம், நாமே பாதுகாப்போம். குர்ஆனை பாதுகாக்கிறது அவரை பாதுகாக்கணும். முதல்ல குர்ஆனை பாதுகாப்பதாக இருந்தால் அவருடைய உள்ளத்தை பாதுகாக்கணும். குர்ஆனை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு உளர விட்டுட்டா குர்ஆனுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? அப்போ குர்ஆனை பாதுகாப்போம் என்பதில் இது அடங்கியிருக்குது. குர்ஆனில் எந்த தடுமாற்றம் வராத அளவுக்கு அவருடைய உள்ளத்தை அவசரப்பட்டுக்கொண்டு நீ ஓதாத, நான் பதிய வைக்கிறேங்க. நல்லா லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, அவசரப்பட்டு நீ ஓதாத. இன்னாலே நான் ஜமோஹு குர்ஆனா, அதை பதிவு செய்கிறது ஏன் வேலை. ஒய்தா கரனாக வத்தபி குர்ஆனா, நான் ஓதுன்னு அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு தன்னால் மனப்பாடம் ஆயிடுறேன். எதுக்கு இந்த சக்தி எல்லாம் கொடுத்தான்? மனப்பாடம் பண்ணுறதுல கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணால் 4 வார்த்தையை மறந்துடுவோம். அவர் வரக்கூடாது, வஹி அவர் மூலமாக தான் உலகத்துக்கு போய் சேரணும். ஓதணும்னு டேப் ரெக்கார்டு மாதிரி பதிவாகணும்னு அப்படி எல்லாம் படைச்சிருக்கும் பொழுது அவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்குறான் குர்ஆனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. அந்த பாதுகாப்பு உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலத்துக்கு செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அதுவும் மக்களை பழகிக்கிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரண்மனையில் அழைச்சி போட்டிருக்கல, மக்களை தினசரி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது நடந்திருக்குமே. ஆனால் அந்த மக்கள் மத்தியில் என்ன ஏற்பட்டு இருக்கும்? ரசூலுல்லாஹ் என்னமோ ஏற்பட்டு போச்சு, நம்ம குர்ஆனுங்கிறாங்க, இது ஒருவேளை அந்த வகையாக இருந்தாலும் இருக்கலாம், அது குர்ஆன் அப்படின்னு ஏதாவது வந்துச்சா, பிரச்சனை வந்துச்சா? அப்போ நம்ம இருக்கிற சந்தை எல்லாரும் இதை நம்பினீங்கன்னா இப்படி சந்தை எல்லாத்துக்கும் வந்துடும். அப்போ 6 மாதம் ஒரு மாதிரியாக இருந்தாங்களே, இந்த 6 மாதத்தில் சொன்ன குர்ஆன் வசனத்துலையும் சந்தேகம் இருக்குமே. இந்த மொத்த குர்ஆனில் எது அந்த 6 மாதம் வந்தது, அதை வேறு பிரித்து எடுக்கணுமே. இந்த மொத்த குர்ஆனில் அந்த 6 மாதத்தில் சொன்னவை குர்ஆனாக இருக்குமா இருக்காதா? சந்தேகம் வருமா இல்லையா? அந்த 6 மாதத்தில் வந்த வசனம் எதுங்கிற லிஸ்ட்டு இல்லைன்னா எல்லா குர்ஆனும் சந்தேகத்துக்குரியதாக போயிருமே. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த குர்ஆனும் இது குர்ஆனாக இருக்கவும் செய்யலாம், 6 மாதத்துடைய பாதிப்பாகவும் இருக்கும். அப்படி 2 வழங்கலாமா இல்லையா? அவர் சொன்ன குர்ஆனாகவும் இருக்கலாம், 6 மாத பாதிப்பாகவும் இருக்கலாம்னு நினைத்தால் எங்கே கொண்டே விட. அப்போ குர்ஆன் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்டை வந்து இஸ்லாம்ங்கிற பேரில் ஏதோ ஒரு அறிவிப்பாளர் புக்கில் சொல்லிட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை வந்து மந்திரத்தால் பாதிக்கப்பட்டார் என்று சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய டேஞ்சரான விஷயம், அதை நம்ம பார்க்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் அவங்க செஞ்சாங்க. ரசூல்னு சொல்லும்போது என்ன ரசூல் இவர் சாப்பிடுகிறாருன்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொன்னால், ஆமாடா சாப்பிட தான் செய்கிறாரு. எல்லோரும் அப்படி தான் நல்லா பதில், அது மறுக்கலல்ல. சாப்பிடுவோர் ரசூலான்னு கேட்கும்போது இல்லையா சாப்பிட மாட்டாரண்டா அல்ல சொன்னால், அல்ல அப்படி சொல்லலை. என்ன சொன்னால், சாப்பிட்டு தான் செய்வார். இவர் மட்டுமா சாப்பிட்டாரு? இதுக்கு முன்னாடி உள்ள எல்லோரும் தான் சாப்பிட்டாங்க. சாப்பிடக்கூடியவர்களாக தான் உமா ஜால்நாகும் ஜசதன் லா யகுலுன தாம்,
உணவு உண்ணாத உடல் பெற்றவர்களாக அவர்களை ஆக்கவில்லைங்கிறான். ரசூல்மார்களை சாப்பிட்டு தானே செஞ்சேன் பின்னடா அப்படின்னு கேட்குறான். அப்போ சாப்பிட்டாரு கடைக்கு போனாருன்னா கடைக்கு போக தான் செய்வார்ன்றான். அதே நேரத்தில் சூனியம் செய்யப்பட்டவர்னு சொல்லும்போது அல்லாஹ் கோபம் வருது. அந்த காஃபியர்கள் சாப்பிட்றான்னு சொல்லும்போது ஆமாண்டு ஒத்துக்கிறான்ல. நீ சாப்பிட்டதுனால ஒருத்தர் இறை தூதர் இல்லைன்னா நீ பைத்தியக்காரனை உளர்ற, அதுக்கும் இறை தூதருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அல்லாஹ் அதுக்கு ஆன்சருக்கு கொடுக்க ஏற்றுக்கிறான். அவன் குற்றச்சாட்டு ஆமாம் சாப்பிட்டு தான் செய்கிறான்னு ஒத்துக்கிறான். அவன் என்ன செய்கிறாங்கன்னுட்டா ரசூலுல்லாவுக்கு சூனியம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு அல்லாஹ்வுக்கு சரியான கோபம் வருது. கோபம் வந்து என்ன செய்கிறான்ட்டு கேட்டால் இது எக்கூடு லாலிமுனை, இந்த அநியாயக்காரங்க சொல்கிறாங்க இன் தத்தபியூன இல்லா ரஜுன மசுஹூரா, சூனியம் செய்யப்பட்டவரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று ஒருத்தவங்க பேசிக்கிறாங்க. ரசூல்லா பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டால் இன் தத்தபியூன இல்லா ரஜுன மசுஹூரா, சூனியம் செய்யப்பட்டவரைத்தான், முகமதுக்கு சூனியம் பண்ணிட்டாங்க யாரோ, அவரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்று உம்மை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். உந்தூர் நபியை கவனிச்சுப்பார், கைஃபல் அரபு உலக்கல் அம்சால், எப்படிப்பட்ட உதாரணத்தை உனக்கு போய் சூனியம் செய்யப்பட்டவங்கிறாங்களே என்ன மாதிரி பேசுகிறார்கள். ஃபல்லல்லு, அவர் வழிகட்டு விட்டார்கள், ஃபலா யஸ்தத்தியூன சபீலா, நேர்வழி அடைய மாட்டார்கள்ங்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டார்கள் என்று சொன்னவனுக்கு அல்லாஹ் கொடுக்குற வாசகம் என்ன? நேர்வழி வரமாட்டான், வழிகட்டு விட்டான். அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத. சாப்பிட்றான்னு சொல்லிட்டு போ, குடிக்கிறான்னு சொல்லி குடிச்சிட்டு போ, அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லி ஆமாடான்னு சொல்லுவோம். அதெல்லாம் தூதுத்துவத்தை பாதிக்காது. இது பாதிக்கும். எது பாதிக்கும்? சூனியத்தால் சூனியம் செய்யப்பட்டவராக மாறிட்டார்னா அவர் சுய கண்ட்ரோலில் இருக்க மாட்டார்னு அர்த்தம். எனக்கு ஒருத்தர் சூனியம் செஞ்சிட்டார்னா நானாக இயங்க முடியாது, அவன் தான் என்னை இயக்குவான் உங்கள் நம்பிக்கை பிரகாரம் அப்படி வந்துடும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. யாரை பற்றி என்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன், என்னுடைய வகையை பாதுகாக்கிறதுக்கு அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அவரை பற்றி மசுஹூர்னு சொல்கிறியா? சாஹிர்னா சூனியம் செய்கிறவன், மசுஹூர்னா சூனியம் செய்யப்பட்டவன். அப்போ ரசூலுல்லாஹ் பற்றி என்ன பேசுகிறாங்கன்னா இது எக்குழு லாலிம், இந்த அநியாயக்காரங்க சொல்கிறாங்க, இந்த விமர்சனம் செஞ்சவன் அதில் அநியாயக்காரங்கிறான். நீங்கள் இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொன்னால் நீங்கள் யார்? அநியாயக்காரன். அல்லாஹ் அப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறான். 17வது சூராவில் 48வது வசனத்தில் இது எக்குழு லாலிமூன, அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் இன் தத்தபியூன இல்லா ரஜுலும் மசூரா, நீங்கள் சூனியம் செய்யப்பட்டவரை தான் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். உந்தூர் கைஃபல் அரபு உலக்கல் அம்சால், உனக்கு என்ன மாதிரி உதாரணங்கள் சொல்கிறார் என்று கவனித்துப்பார். ரசூலுல்லாஹ் சொல்கிறான் ஃபல்லல்லு, இவர்கள் வழிகட்டு விட்டார்கள். உன்னைக்கு வேறு என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, சூனியம் செய்யப்பட்டவர்னு சொன்னானே, ஆனால் ஃபல்லல்லு வழிகட்டு விட்டார்கள். ஃபலா யஸ்தத்தியூன சபீலா, நேர்வழியை அடையவே மாட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக நினைக்கிறவன் அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்கிறான். அதெல்லாம் பெருசாக தெரியல, சூனியம் செஞ்சுட்டாங்க புகாரில் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாவோட புகாரி பெருசா? ரசூல் ஸல்லல்லாஹு சூனியம் செஞ்சாலும் பரவாயில்லை, உங்கள் மனநோயாளி ஆனாலும் பரவாயில்லை, அது அப்படி அந்த கருத்து வந்தாலும் யூதன் வீழ்த்திட்டான்னு சொன்னாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த 17, 47, 47, 48 அந்த ஒரு வசனமே போதும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான். இதே வசனத்தை இன்னொருக்கா சொல்கிறான். 25வது சூறாவில் 8, 9 வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். இப்போ காலல் லாலிமூன, அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் இன் தத்தபியூன இல்லா ரஜுலும் மசூரா, சிகிர் செய்யப்பட்டவரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லிட்டு இதே வாசகத்தை சொல்கிறான். உன்னூர் கைஃபல் அரபு உலக்கல் அம்சால், உனக்கு என்ன மாதிரி உதாரணங்கள் சொல்கிறார்கள் என்று கவனித்துப்பார். ஃபல்லல்லு, இவங்க வழிகட்டு விட்டார்கள், ஃபலா யஸ்தத்தியூன சபீலா, அவங்க நேர்வழி அடைய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக எவனாவது சொன்னால் அவன் வழிகட்டவன், நேர்வழி அடைய மாட்டான். அவன் மூணு சர்டிஃபிகேட் கொடுக்குறான்ல. ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொன்னால் அதுக்கு அவனுக்கு உள்ள சிவத்து என்ன, அவனுடைய பட்டம் என்ன? 3. 1 அநியாயக்காரன், 2வது வழிகட்டவன், 3வது இனிமேலும் நேர்வழிக்கு வர முடியாதவன். அப்போ அந்த மாதிரியான ஒரு பாரதூரமான விஷயம் எது? நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு சொல்வது. அப்படி சொல்லி கொண்டு இருந்தார்கள். அவன் இங்கே சொன்னதை அல்லாஹ் மறுக்கிறான். இவங்க நாங்களே சொல்லுவோங்கிறாங்க. அவங்க காபியர்கள் சொல்லி கொண்டது இல்லைன்னு எல்லாம் மறுக்கிறான். அவனை மறுத்துட்டு போட்டு நாங்கள் சொல்ல முஸ்லீம் சொல்லிக்கிறலாம்ல அப்படிங்கிற அடிப்படையில் எப்படி உங்களுக்கு மனசு வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மந்திரக்காரன் செஞ்சு வீழ்த்து விட்டான் என்பதில் டோட்டல் இஸ்லாம் அடிபட்டு போன உங்களுக்கு வழங்கலையா? இஸ்லாத்துக்கு ஒன்றும் இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாமே. அப்போ நுபுவத்துக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. இதை ஒன்று பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சூனியத்தை நம்பினான்னு சொன்னால் அவன் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஷிர்க்கு வர்றதுனால அதை நம்பினால் எல்லாமல் அழிஞ்சு போயிடும், பாத்திலாக போயிடும்ட்டோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சலாசத்துன் லா யதுகுலுல் ஜன்னா, 3 பேர் இருக்கிறார்கள், அவங்க சொர்க்கத்திற்கு செல்லவே மாட்டார்கள். அது யாருன்னு கேட்டால் முதுமினுல் ஹம்ர்,
மதுபானங்களை தொடர்ச்சியாக அருந்தி கொண்டே இருப்பவன். மதுபானங்களை ஏதோ ஒரு நாள் குடித்தான் தெரிஞ்சுக்கிட்டான், அவனுக்கு இல்லை, அவன் கடைசியில் போனாலும் போயிடுவான். முதுமினுல் ஹம்ருன்னா தொடர்ச்சியாக மதுபானத்தை அருந்திக்கிட்டே இருக்கிறவன். இப்போ காத்தி ஒரு ரஹமி உறவினர்களை எல்லாம் பகைத்து வாழக்கூடியவன். ஓமு சத்திகுன் பிஸ்ஸஹரி சிகரை நம்புகிறவன். சிகரை உண்மைன்னு நம்புகிறான் என்று சொன்னால் அவன் எங்கே போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிற ஹதீஸ் ஹாக்கிமில் இன்னும் பல நூல்களில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அந்த சூனியத்தை நம்புதல் என்பது அது நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடியது, சொர்க்கத்துக்கு போவதை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத விளைவிக்கணும். அதே மாதிரி சூனியத்தை நம்புறதுன்னா நம்மளும் நம்புகிறோம். சூனியத்தைங்கிற பேசிக்கை நம்ம மறுக்கவே இல்லை. எப்படி நம்புகிறோம்? சூனியம்னு ஒன்று இருக்குது, அதை வைத்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, அதனால் எந்த ஒரு காரியமும் சாதிக்க இயலாது, அப்படியும் பொய் ஃப்ராட் அப்படி நம்பணும். சூனியத்தை நம்புகிறோம். அப்படி சூனியம் என்றால் அப்படி அது ஆட்களை பிரட்டி விட முடியும், பைத்தியமாக ஆக்கிவிட முடியும், நபியை கூட உளர வைத்து விட முடியும். அது இது மாதிரி நம்புனீங்கன்னா அது கிடையாது. எது கிடையாது? சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு நம்புனீங்கன்னா அதுக்கு மார்க்கத்தில் இடம் கிடையாது. சூனியத்துக்கு தாக்கம் இல்லை அப்படி நம்பினால் அதுக்கு மார்க்கத்தில் அப்படி நம்பி தான் ஆகணும். சொல்லப்பட்டிருக்கிற சூனியத்தை பற்றி இதை புரிஞ்சுக்கிறதா இருந்தால் ஒரு வசனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மக்களையெல்லாம் நோக்கி என்ன செய்கிறாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் ததுருன மாதா கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான், அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்படி எப்படி கேட்பாங்க, கேட்டுட்டு சொன்னால் ஆழமாக பதியுங்கிறதுக்காக வேண்டி. எப்படி அல்லாஹ் சொன்னது அவங்களுக்கு எப்படி தெரியும், மக்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா அது கேட்பாங்க. எப்படி ததுருன நீங்கள் அறிவீர்களா, மாதா கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டவுடனே காலு அல்லாஹு ஒரு சுருகாலம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கு தான் தெரியும், எங்களுக்கு என்ன சொன்னான்னு தெரியாதுன்றுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஸ்பஹமின் இபாதி, எனது அடியார்களில் மூமினும் பி ஒ காஃபிருன், என்னை ஈமான் கொண்டவனுமாக காஃபிராகும்னா காலை பொழுது அடைகிறான். என்னுடைய அடியார்களில் உள்ளவர்கள் சில பேர் காலை பொழுது அடையும் பொழுது மூமினாக இருக்கிறார்கள். என்னை காஃபிராவும் ரெண்டு வகையாக பிரிகிறாங்களாம். காலையில் எந்திரிக்கும் போது ஒருத்தன் மூமினாக இருக்கிறான், ஒருத்தன் காஃபிராக இருக்கிறான். அது எப்படி மூமினாக இருக்கிறான் காஃபிராக இருக்கான்னு விளக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா மன் கால முத்திர்னா பி ஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்தி, அது எப்போ இதை சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி ராத்திரி நல்லா மழை பெஞ்சிருக்கு, அப்போ தான் இது சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இந்த மழை, இன்று பெய்த இந்த மழை அல்லாஹ்வுடைய அருளாலும் அல்லாஹ்வுடைய கிருபையாலும் கிடைத்தது என்று சொல்லுகிறாரோ, ஃபதாலிக்க மூமினும் பி, அவன் தான் என்னை நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறானா, அவன் என்னை நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறான். காஃபிரும் பில் கவாக்கிபி, நட்சத்திரங்களால் ஏற்பட்டதுங்கிறான்ல, அதை மறுத்தவனாக இருக்கிறான். அம்மாவன் காலபி நவ்வி கதாவ கதா, இந்த மழை எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த கிரகம் அங்கே இருக்கனால அந்த கிரகம் இங்கே போனதுனாலங்கிறாங்கல்ல, இப்படியான ஒரு காரணத்தை சொல்வீர்கள் என்று சொன்னால் ஃபதாலிக்க காஃபிரும் பி மூமினுமில் கவுகபி, அவன் என்னையை மறுத்துவிட்டு நட்சத்திரத்தை நம்பினவனாக ஆயிடுறான் அப்படின்னு வருது. அப்போ நட்சத்திரத்தை ஈமான் கொண்டவனாக போனால் காஃபிர், அல்லாஹ்வை நம்புறவனாக வந்தால் தான் முஸ்லீம் ஆவான். நட்சத்திரத்தை நீங்கள் நம்பாமல் இருக்கிற நட்சத்திரத்தை நம்ம நம்புகிறோம்ல இருக்குல்ல, அது அப்படி நம்புறதில்ல. நட்சத்திரத்தை நம்புறதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இந்த நட்சத்திரங்கள் மழையை கொண்டு வரும், இந்த நட்சத்திரங்கள் நம்முடைய கவலையை தீர்க்கும், இந்த நட்சத்திரங்கள் அல்லாஹ் செய்கிற வேலையெல்லாம் செய்யும், அப்படி நம்புறதுக்கு பேர் தான் மார்க்கத்தில் தடை இருக்குது. நட்சத்திரத்தையே நம்பினா குற்றம் கிடையாது. அப்படி தான் சிஹ்ரு என்பது. என்ன செய்வாங்கன்னா, சிஹ்ருன்னு குரானில் வந்துருச்சுல, மறைய மறுக்கிறீங்கிறாங்க. குரானில் வந்திருக்குப்பா, என்ன மாதிரி வந்திருக்கு அப்படி நம்பு. குரானில் என்ன மாதிரி வந்திருக்குது, இந்த நட்சத்திரம் சிஹ்ரு என்பது ஃப்ராடுன்னு வந்திருக்கு அப்படி நம்பு. சிஹ்ரு என்பது பித்தலாட்டம்னு வந்திருக்கு அப்படி நம்பு. சிஹ்ரு ஜெயிக்க மாட்டான்னு வந்துருக்கு அப்படி நம்பு. என்ன மாதிரி குரானில் வந்திருக்குதோ அப்படி நம்பணுங்கிற விளங்கிக்கணும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இன்னும் ஒரு ஆதாரத்தையும் கொண்டாந்து போடுவாங்க. என்ன ஆதாரம்னு கேட்டால், ஃபலக்கு நாஸ், இந்த 2 சூறா இருக்குல்ல, கடைசி சூறா 113 114, குல் அவுது பிரபின் ஃபலக் ஒன்று, குல் அவுது பிரபின் நாஸ், இந்த 2 சூறாவை எடுத்து உலமாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்ச உடனே இந்த 2 சூறா ஓதி தான் அந்த சூனியம் எடுக்கப்பட்டுச்சு, அதில் ஒவ்வொரு ஆயத்து ஓத ஒவ்வொரு முடிச்சா விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எத்தனை முடிச்சு போட்டானோ அத்தனை முடிச்சு அந்த வசனம் இருக்கும். அதனுடைய ஒவ்வொரு ஆயத்தாக ஓத என்ன செஞ்சு அந்த முடிச்சுகள்லாம் அவிழ்ந்தது. அதனால் இந்த குல்லோத ரபில் ஃபலக்கு நாஸ் இறங்குனதே இதுக்கு தானே என்று உலமாக்கள் பயான்கள்லாம் சொல்கிறார்கள். இப்படி சொல்வதற்கு ஏதாவது ஹதீஸ் இருக்கான? ஹதீஸ் கிடையாது. இப்னு கசீர் போன்ற தஃப்சீர் நூல்களில் இந்த மாதிரி ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறாரு. எந்த ஆத்தன்டிக்கான செய்திங்க ஆதாரமும் இல்லை. இந்த 2 சூறா இதுக்கு இறங்குனுச்சு என்பதற்கு என்ன இல்லை, எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த சூறாவில் உள்ளதுக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த சூனியத்தை ஆதரிக்கிற ஹதீஸையும் பார்த்தாலேயே அது 2 மோதிட்டு கிடக்கும். எப்படி மோதும்? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு சூனியம் செஞ்சதாக வரக்கூடிய ஹதீஸில் எப்படி வரும்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சூனியம் செஞ்சிட்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டு இருப்பாங்களாம், அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்களாம். அந்த ஆயிஷா நாய் ஹதீஸில் வரும்.
வந்து என்ன செய்வோம்னா 2 பேர் வானவர்கள் வந்து தலைமாட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களாம். இவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கு ரசூலுல்லாவுக்கு விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க 2 பேர் உரையாடுறாங்க. இவருக்கு சூனியம் வச்சுட்டாங்க. யார் சூனியம் வச்சா? லபீத் இப்னுல் ஆஸம்ங்கிறவன் சூனியம் வச்சான். எதில் வச்சுருக்கிறான்? இந்த பேரிச்சம்பாலை இந்த மாதிரி வச்சுருக்கிறான். எங்கே வச்சுருக்கிறான்? இந்த தக்குவான்கிற கிணத்துல கொண்டே இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறான்னு சொல்லி உரையாடல் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சிட்டாங்கன்னா அல்ல எனக்கு காட்டி தந்துட்டான்னு போய் அதை எடுத்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அந்த முழு ஹதீஸ் நான் முழு ஹதீஸ்ன்னு சொல்லலை, மனநோய்க்கு ஆளாவார்கள்ங்கிற அந்த ஒரு 2 லைனை தான் உங்களுக்கு வாசி காட்டினேன். அந்த முழு ஹதீஸ் இதெல்லாம் வரும். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாவுக்கு சூனியம் செஞ்சவன் யார்? இந்த ஹதீஸ் பிரகாரம் லபீத் இப்னுல் ஆஸம்ங்கிற ஒரு யூதன் ஆண். ஆனால் குல்லோதர் பின் நாஸில் வரக்கூடிய அது என்னென்னு கேட்டால் மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உக்கதி, முடிச்சுகளில் ஊதுற பெண்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்புன்னு வருது. சூனியக்காரிகள். அப்போ சூனியம் செஞ்சது ஆம்பளை. வசனத்தில் என்ன வருது? அவங்க கருத்து பிரகாரம் சூனியம் செஞ்ச பொம்பளைகிட்ட பொம்பளையே சூனியம் செய்யலையே. நீங்கள் நம்புகிற சூனியத்தினுடைய ஹதீஸ் பிரகாரம் எல்லா ஹதீஸ்லையுமே சூனியம் செய்தது யார் என்று கேட்டால் லபீத் இப்னுல் ஆஸம் என்று தான் 2 மலக்குமார்கள் தலைமாட்டில் இருந்து சொன்னார்கள்னு எழுதி வச்சுருக்கிறீங்க. அப்படி தான் ஹதீஸ் இருக்குங்கிறீங்க. அப்படி ஹதீஸ் இருக்குன்னு சொன்னால் அப்போ சூனியம் செஞ்சது யார்? ஒரு ஆம்பளையாக இருக்கும்போது இப்படி பாதுகாப்பு தேடணும். சூனியம் செஞ்ச ஆணை விட்டு பாதுகாப்புன்னு வரணும். உங்கள் நஃபாதாத்து ஃபில் உட்காந்துன்னா முடிச்சியல் ஊதுறது இருக்குல்ல, அது சூனியமாக அவங்களுக்கு கூட அர்த்தம். அது தப்பான அர்த்தம் செய்கிறாங்க. சரி, அப்படி வச்சுக்கிறோம். முடிச்சியல் உதர சூனியக்காரிகள். சூனியக்காரிகள்கிட்ட தான் பாதுகாப்பு தேடப்படுது. ஒரு விஷயத்துக்கு இறங்குறதா இருந்தால் அதுக்கு ஏற்ற வார்த்தை நல்லா இறக்குவான். ஒரு ஆம்பளை சூனியம் செஞ்சுருக்கும் போது சூனியம் செய்த முடிச்சியல் ஊதியவன் அவனுடைய தீங்கை விட்டும்னு தான் நல்லா சொல்லுவான். அல்லது 2ஐயும் ஆச்சு சொல்லலாம். முடிச்சியல் ஊதுற ஆண்கள், முடிச்சியல் ஊதுற பெண்கள்னு சொன்னால் கூட அது ஒரு பொதுவாக சொல்லியாச்சுன்னு வந்துடும். அது இறங்குனது சூனியம் செஞ்சவன் ஆம்பளை, வசனம் வந்து பொம்பளைகிட்ட வந்து பாதுகாப்புன்னு அப்போ என்ன ஆகுது? இப்படி இறங்கி இருக்க நமக்கே தெரியுது. அதுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. முடிச்சுகளில் ஊதுறதுனா முடிச்சில் போய் பூண்டு ஊது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சூனியக்காரன் முடிச்சில் ஊதி மட்டுமா சூனியம் செய்கிறான்? சூனியக்காரன் வந்து சூனியம் செய்கிறது பல வழிகளில் செய்வான். உன் முடியை கொண்டு வாம்பான், உன் வேர்வையை தான்னு சொல்லுவான், உன் சட்டையை கொடுன்னு சொல்லுவான், காலடி மண்ணை கொடுன்னு சொல்லுவான். அதெல்லாம் வச்சு என்னென்னமோ செய்வாங்களே தவிர முடிச்சு போட்டு செய்கிறதுங்கிறது வந்து சூனியத்துடைய வகையில் இருக்கான்னு எனக்கு தெரியலை. அப்போ முடிச்சுகளில் ஊதுற பெண்கள்னு வர்றது வந்து சூனியத்தை குறிக்கிறாங்க. அது பெண்களையும் குறிக்கல, ஷைத்தானத்தான். முடிச்சுகளில் ஊதுறது என்று சொன்னால் அதுக்கு ஹதீஸில் விளக்கம் வந்து விடுகிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ராத்திரியில் தூங்கிட்டு இருக்கும்போது சுபுஹ் நேரம் வந்தோன்னா என்ன செய்வீங்க? எந்திரிக்க போவீங்கல்ல. அப்போ ஷைத்தான் என்ன செய்வான்னு கேட்டால் உங்கள் காதில் ஊதுவானா, இன்னும் கொஞ்சம் தூக்கம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூங்கு அப்படிம்பானா. இப்போ 3 தடவை முடிச்சு போடுவானா. ஒன்னொன்னே நீங்கள் எந்திரிக்கிறது முடிச்சு அவிழ்ந்துருமா. அப்போ இதை சொல்லி ரசூல் அது விளக்கம் தர்றாங்க. அதாவது உங்களை வந்து வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான் வந்து முடிச்சு போடுறதுன்னு சொன்னால் நீங்கள் நேர் வழிக்கு போகாமல் என்ன செய்கிறது? தூக்கத்திலேருந்து எழுந்திருக்காமல் உங்களை வந்து படுக்க போடுறது. இந்த வேலையை செய்யும்போது அதுலேருந்து பாதுகாப்பாக தைரியமாக எந்திரிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர முடிச்சில் போட்டு ஊதிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சூனியம் செய்வதற்கு முடிச்சில் ஊதுற ஒரு விதம்தான்னு கிடையாது. இத்தனை வழிகளில் செய்கிறாங்க. அது போக ஆம்பளையும் செய்கிறான், பொம்பளையும் செய்கிறான். அப்போ சூனியக்காரிகள்னு சொல்லி இதுக்கு அர்த்தம் இவங்களாக கொடுத்துக்கிட்டு அந்த வசனத்துக்கு என்ன செய்கிறாங்க? சூனியக்காரிகளுடைய தீங்கை விட்டும்னு அர்த்தம் செய்கிறாங்க. அப்படி அந்த அர்த்தம் இல்லை. அப்படி செஞ்சால் சூனியக்காரனே பாதுகாப்பு இல்லை. இப்போ நீங்கள் சொன்னபடி பிரகாரம் ஆம்பளை சூனியம் செய்வான்னு வந்துடுத. இந்த சூறாவனோட எந்த ஒர்க் அவுட் ஆமலையா? ரசூல்லாவுக்கு பயன் கிடைச்சிருக்காத. இந்த ரசூல்லா பாதுகாப்பு என்ன தேடினாங்க? பெண்களை விட்டு தேடினாங்க. இப்போ ஆம்பளை சூனியத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது. அப்போ இன்றைக்கி சொன்னதுக்கு பொருத்தம் இல்லை. இது கதை. இந்த வசனம் வந்து இதுக்கு தான் இறங்குனுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது கதை. அப்போ இந்த சூனியத்தை பொறுத்த வரைக்கும் பில்லி சூனியம் ஒரு பித்தலாட்டம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறோம். இதில் இப்போ நான் சொன்னது ஒரு 10% தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். 90% விவரங்கள் அதில் இருக்கிறது. இதுக்கு முந்தைய யாராவது சொன்னார்களா, உலமாக்கள் சொன்னார்களா, அப்படி கேள்விலாம் கேட்பார்கள். அவங்க என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாலும் சரி, அந்த பில்லி சூனியம் பித்தலாட்டம்ங்கிற புஸ்தகத்தை முழுமையாக ஒருக்கா எல்லோரும் என்ன செய்யணும்? வாசிக்கணும். கையில் இல்லாட்டா கூட onlinepj.in போனீங்கன்னா பில்லி சூனியம் பித்தலாட்டம்ங்கிற நூல் வந்து அதில் இருக்கிறது. அதில் பார்த்து டவுன்லோடு பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதை படித்து கொண்டீர்களே ஆனால் இந்த பில்லி சூனியங்கிற டாப்பிக்கே கிடையவே கிடையாது. ஃப்ராடு தான் இருக்கே தவிர சூனியத்தினால் எந்த பாதிப்பும் யாரும் ஏற்படுத்த முடியாத நம்பிக்கையை கொண்டு மன உறுதியோடு நம்முடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும்? அமைத்து கொள்ளணும். இதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கலங்கி விடக்கூடாது. இதுதான் நம்ம நிறைய பாதிக்குது. அடுத்தபடியாக வந்து உள்ள இன்னொரு வசனம் என்னென்னு கேட்டால், இது சூனியம் முடிஞ்சிச்சு போதும்னு நினைக்கிறேன். சூனியத்தையே சொல்லி கொண்டிருந்தால் போதுமான விளக்கம் சொல்லியாவிட்டது. கூடுதல் விளக்கம் நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த நூலில் வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜெய்னுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை.
இப்போ மற்றும் 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் PJ அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. ஃபோன் நம்பர் 9442763441. கடந்த 3 நாட்களாக 2வது அத்தியாயம் 102வது வசனம், அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு சூனியம் என்று இருக்கிறது, அதற்கு ஆற்றல் இருக்கிறது, சூனியத்தின் மூலமாக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த வசனத்தை தவறாக வளைத்து வியாக்கியானம் கொடுக்கிறார்கள் என்பதை பார்த்து வந்தோம். அதில் இறுதியாக நம்ம பார்த்தது, சூனியத்தை கற்றுக் கொடுக்க வந்த அந்த சைத்தான்கள், மனித சைத்தான்கள், நீங்கள் சூனியத்தை கற்காதீங்க, கற்றுக்கொண்டால் காஃபிராயிருவீங்க என்று எச்சரிக்கை பண்ணாங்க. எச்சரிக்கை பண்ணிய காரணத்தினால் அவங்க கணவன் மனைவியை பிரிக்கக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஏன்னா சூனியத்தை கற்றுக்கொண்டால் நம்ம காஃபிராயிருவோம், அது அல்லாத வேறு ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்று கற்றுக்கொண்டார்கள்ன்றது அதில் வந்தது. ஆனால் இந்த விளக்கத்துக்கு மாற்றமாக இன்னொரு கருத்தும் இதில் அடங்கியிருக்கிறது. இப்போ நம்ம சொன்னதுக்கு நேர் முரணான கருத்தும் இதில் இருக்கிறது. அதை வைத்து நம்மளை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குழப்புவார்கள். அது என்ன நேரான மாற்றமான கருத்துன்னு கேட்டால், இந்த வசனத்துடைய துவக்கமே எப்படி வருதுன்னு கேட்டால், ஷைத்தான்கள் சொல்லியதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். வத்தபவு மாத்தத்துல் ஷயாத்தின், ஷைத்தான்கள் சொல்லியதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள், யூதர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று ஆரம்பிக்கிறது. அதே தொடரில் மறுபடியும் வருகிறது, யு அல்லிமுனன்னாஸ சிஹ்ர, சிஹ்ரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து காஃபிர்களானார்கள் அப்படின்னு வருது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் அந்த ஹாரூத் மாருத் என்ற ஷைத்தான்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட சூனியத்தை பின்பற்றினாங்கன்னு வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், யு அல்லிமுனன்னாஸ சிஹ்ர, சிஹ்ரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆனால் சிஹ்ரு கற்றால் காஃபிராயிருவீங்கன்னு சொன்ன காரணத்தினால அவங்க வேறு ஒன்றை கற்றுக்கொண்டால் அந்த இடத்துல வருது. ஒரே வசனத்திலேயே இவங்க சிஹரையே கற்றுக்கொண்டார்கள் கருத்து அடங்கியிருக்கிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், ஒத்தபவு மாத்தத்துல் ஷயாத்தின், ஷைத்தான்கள் சொன்னதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள்னா, ஷைத்தான்கள் எதை சொன்னாங்க? சிஹரை சொன்னாங்க, அதையே பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அந்த சிஹர் என்பதை ஷைத்தான்கள் தான் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, சிஹரைத்தான் கற்றுக்கிட்டாங்க என்றும் வருகிறது. இதே விஷயம் அதே வசனத்தில் இன்னொரு இடத்துல வருகிறது, யு அல்லிமுனன்னாஸ சிஹ்ர வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யு அல்லிமுனன்னாஸ சிஹ்ர, மக்களுக்கு சிஹரை கற்றுக் கொடுத்து இந்த ஷைத்தான்கள் காஃபிராயிட்டாங்க, கற்றுக் கொடுத்தாங்கன்னு வருது. சிஹரைத்தான் கற்றுக் கொடுத்தாங்க, அதில் வருது சிஹர் வேணான்னு சொல்லி வேற ஒன்றை கற்றுக்கொண்டார்கள்னு. இதிலேருந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லிமுனன்னாஸ சிஹ்ர, சிஹரைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள யூதர்கள் ஃபாலோவும் பண்ணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள யூதர்கள் சிஹ்ருன்னு செஞ்சாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த ஷைத்தான்கள் வழியாக வந்ததுன்னு வருது. அப்போ இந்த வசனத்தில் சூனியம் அல்லாத ஒன்றை கற்றுக்கொண்டார்கள்ங்கிற அர்த்தம் வருது என்பதை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ சூனியத்தை கற்றுக்கொண்டாருங்கிற அர்த்தம் அதில் இருக்கிறது. ஆரம்பம் அப்படி தான் ஆரம்பிக்கிறது. ஒத்தபவு இவர்கள் பின்பற்றுகிறார்கள், மாத்தத்துல் ஷயாத்தீன், அந்த ஷைத்தான்கள் மனித ஷைத்தான்கள், அந்த ஷைத்தான்கள் கூறியதைத்தான் பின்பற்றுகிறார்கள்னா அந்த சூனியம் என்றவர்கள் சொல்வது அந்த ஷைத்தான்கள் வழியாக வந்தது தான். அப்போ சூனியத்தை தான் வாழையடி வாழையாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிற கருத்து அதில் அடங்கியிருக்கிறது. அதே மாதிரி உலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு அல்லிமுனன்னாஸ சிஹ்ர, சிஹரை கற்றுக் கொடுத்து இந்த ஷைத்தான்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அப்போ கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு விளங்குது. சிஹரைத்தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்போ சிஹரை கற்றுக் கொடுத்தார்கள் என்று ஒரு முற்பகுதி சொல்கிறது. பிற்பகுதி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சிஹரை பற்றி எச்சரிக்கை செஞ்ச உடனே கணவன் மனைவியை பிரிக்கிற வேற ஒன்றை கற்றுக்கிட்டாங்கன்னு வருது. அப்போ கற்றுக்கிட்டது சிஹரா வேற ஒன்றா, இதை கற்றுக்கிட்டாங்கன்னா அது முரணாக போயிடும், அதுதான் கற்றுக்கிட்டாங்கன்னா இது முரணாக போயிடும். அப்போ முரண் இல்லாதவர்கள் இது விளங்குவதாக இருந்தால் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள்ங்கிற கருத்து அதில் வருகிறது. சூனியம் அல்லாத வேற ஒன்றை கற்றுக் கொடுத்தார்கள் கருத்து அதில் எடுக்கலாம். அப்போ 2 கருத்துக்கு வரும் என்று சொன்னால் ஒன்றுக்கொன்று முரண் இல்லாமல் எப்படி விளங்குவது என்றால், இப்படி சிலர் கற்றுக்கொண்டார்கள், அப்படி சிலர் கற்றுருப்பாங்க. சில பேர் இந்த எச்சரிக்கைக்கு பயந்து எங்களுக்கு அது வேணாம், இதை மட்டும் கற்றுக் கொடுங்க என்று சொன்னவர்கள் இருந்திருப்பார்கள். அதே நேரத்தில் என்ன வேணாலும் பரவாயில்லை, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பா என்று சொல்லக்கூடிய இருந்திருப்பார்கள். அப்போ சூனியத்தை கொண்டு கற்றால் காஃபிராயிரு என்று சொன்ன பிறகு அது வேண்டாம் என்று சொல்லி வேற ஒன்றையும் கற்றுருப்பாங்க. அது அந்த கணவன் மனைவி பிரிக்கிற ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் வருதில்ல, அதில் இருந்து வழங்கி கொள்கிறோம். இதில் என்ன வழங்குறோன்னு கேட்டால், சிகரையை கற்றுக் கொடுத்தாருன்னா கற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் வரத்தானே, பின்பற்றினான்னு வருது.
கற்றுக்கொண்டார்கள், கற்றுக் கொடுத்தார்கள் என்று மாத்திரம் இல்லாமல் இந்த யூதர்கள் அந்த ஷைத்தான்கள் சொன்னதைத்தான் பின்பற்றுகிறார்கள்னு வருது. அப்போ இதில் கற்றுக்கொண்டார்கள் என்றும் வருகிறது, சூனியத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்று வருகிறது. இப்படி முரண் வந்தால் என்ன செய்கிறது? ரெண்டு விஷயத்தை செய்ய முடியாது. முரண் இல்லாமல் இணைத்து வழங்குவதாக இருந்தால் ஒரு சாரார் அந்த சூனியத்தை ஷைத்தான்கிட்ட கற்றுக்கொண்டார்கள், இந்த எச்சரிக்கைக்கு பயந்த சாரார் அது வேணாம் வேற ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னமையானால் இந்த யூதர்கள் சூனியம் என்ற ரசூலுல்லாஹ் காலத்தில் செஞ்சதெல்லாம் இந்த ஹாரோத் மாரோத் என்ற ஷைத்தான்கள் வழியாக வந்த அந்த கலை தான் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அதிலிருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் நினச்சா கணவன் மனைவி பிரிக்கிறதை கற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். அப்போ இருவிதமான கலைகளை கற்றுக்கொண்டார்கள் வரும். இப்படி வர்ற காரணத்தினால சூனியத்துக்கு ஆற்றல் ஒன்று வருமாண்ட வராது. அவங்க சூனியத்தை கற்றுக்கொண்டாலும் சூனியத்துக்கு எதனால் ஆற்றல் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன் ஆற்றல் இல்லைங்கிறோம்? அது சுலைமான் நபிக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு நபி மூலமாக வந்திருந்தால் அது கண்டிப்பாக ஆற்றல் இருக்கும். அல்லாஹ் கரெக்டாக உண்மையை தான் சொல்லி தருவான். மலக்குகளுக்கு இதில் சம்பந்தம் இல்லை. ஒமா உன்சில் அலல் மலக்கைன்னு மலக்கும் கற்றுத்தரல, மலக்குகளுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் மக்களை கெடுக்கிறதுக்காக வேண்டிய பித்தலாட்டம் செய்யக்கூடியவன் ஒரு கலையை கற்றுக் கொடுத்துருக்குறான், அதை கற்றுக்கொண்டார்கள் வருமே தவிர அந்த சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு வரவே வராது. எந்த அர்த்தம் கொடுத்தாலும் சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு வராது. ஏன்னு கேட்டால் அவங்க சூனியத்தை கட்டுறாங்க ஒரு சாரார், அதை கட்டுறதுனால அந்த சூனியத்தை கூட என்ன செய்ய முடியும்? ஏமாற்ற முடியும், மோசடி செய்ய முடியும், இருக்கிறத இல்லாமல் காட்ட முடியும். இந்த மாதிரி வேலை செய்ய முடியுமே தவிர ஒரு மனிதனுக்கு ஒரு கேடு, கவலை, கஷ்டம், நஷ்டம் இது மாதிரியாக இறைவன் செய்கிற மாதிரி செய்வாங்க இல்லையா, அந்த வேலையை செய்வாங்களன்னா அது கிடையாது. அவங்க இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள சூனியத்தை தான் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு வச்சு கொண்டோமையானால் அந்த ரெண்டு முரண் இல்லாமல் போயிடும். ஒரு சார் அதை பிடிச்சி தொங்குறது, இல்லை அவங்க சூனியத்தை தான் கற்றுக்கிட்டாங்கம்பாங்க, இல்லை சூனியம் அல்லாத வேற ஒன்றை தான் கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒன்றை ஏற்று ஒன்றை மறுக்கிற மாதிரி வரும். ரெண்டையும் ஏற்கக்கூடியதாக இருக்குமே. ஆனால் ஒரு சாரார் அந்த சூனியத்தையே சொல்லு என்று கற்றுக்கொண்டார்கள். அந்த சூனியத்தை கற்றுக்கிட்டதுனால தாக்கம் இருக்காது. நம்ம டாபிக் என்னது? அவன் முழு சூனியத்தையே கற்றுக்கிறட்டேன். அந்த சூனியங்கிறது என்ன? நிஜமான ஒன்றா, மக்களை ஏமாத்துறதுக்குள்ள ஒன்றா? நிஜமானது கிடையாது. நிஜமானது எப்போ வரும்? இந்த அர்த்தம் கொடுக்குறாங்கல்ல, மலக்குகளுக்கு அருளப்பட்டதுண்டு அப்படி கொடுத்தா நிஜம்டாயிரும். இந்த சூனியத்துக்கு நிஜமான சக்தி இருக்குன்னு எப்போ வரும் என்று கேட்டால் ஒமா உன்சில் அலல் மலக்கை இன்னைக்கு இல்லைங்கிற அர்த்தம் செய்யாமல் மலக்குகளுக்கு அருளப்பட்டதையும் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் மலக்கு அருளப்பட்டது என்னவா இருக்கும்? மெய்யாக தான் இருக்கும். மெய்யான சூனியம் மெய்யின்னு வந்துடும். அப்போ சூனியத்தை மெய் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சுலைமானுக்கு சம்மந்தம் கிடையாது, அதே மாதிரி மலக்குகளுக்கு சம்மந்தம் கிடையாது. ரெண்டு ஷைத்தானும் இந்த கலையை மேஜிக் நிபுணர்கள் இருந்திருப்பாங்க, இந்த மந்திரவாதிகள் ரெண்டு பேர் இருந்திருப்பானுவோ, அவனும் அந்த மந்திர கலையை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த மந்திரம்ங்கிறது என்ன? மக்களை ஏமாத்துறது தான். அதன் மூலமாக நிஜமாக வைத்தவழி தலைவலியெல்லாம் உண்டாக்க முடியாது. நிஜமாக உண்டாக்க முடிஞ்சால் ஏற்கனவே வசனங்கள் இருக்கு இல்லையா, சூனியத்துக்கு அந்த ஆற்றலும் இல்லை, சூனியம்டா பொய், சூனியம்டா இட்டு கட்டுறது, சூனியம்டா மோசடி, சூனியம்டா ஜெயிக்காது, இந்த மாதிரி வசனங்களுக்கெல்லாம் மாற்றம் இல்லாமல் தான் அதை விளங்கணும். அதனால் சில பேர் சூனியத்தை கற்றுக்கொண்டாலும் சரி, சில பேர் சூனியம் அல்லாத வேற ஒன்றை கற்றுக்கொண்டாலும் சரி, அந்த சூனியத்தினால் தாக்கம் வருமானு வராது. எதனால வேண்டாம் தாக்கம் ஏற்படும்? இந்த கணவன் மனைவியை பிரிக்கிற விஷயம் இருக்குல்ல, அதன் மூலம் அல்லாஹ் நாடினாலே தவிர தாக்கம் ஏற்படுத்த முடியும். கணவன் மனைவி பிரிக்கிறது என்ன செய்யலாம்? தந்திரம் பண்ணி பிரிக்கிறது, சூனியத்தின் மூலம் அல்ல அப்படின்னு விளங்கி கொண்டோமே. ஆனால் அது முரண் இல்லாமல் என்ன செஞ்சிடும்? அமைந்து கொண்டு விடும். இது ஒரு கூடுதல் விஷயமாக வச்சுக்கிற வேண்டும்.